எங்கே சுற்றினாலும் விஜய் 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 விஜய். இந்த விஜயால் எந்த ஒரு தாக்கமும் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு 2 திராவிட கட்சிகள் நினச்சிக்கிட்டு இருந்தது. இன்னும் ரிசல்ட் வரல, தாக்கம் ஏற்படுத்தினாரா இல்லையான்றதை சொல்ல முடியாது. எல்லாருமே அடி வயிற்றுல எரிமலையோட, வெறும் நெருப்பெல்லாம் இல்லை, எரிமலை பொங்கக்கூடிய இடத்துல எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இருக்கிறாங்க. வேற ஒரு இளைஞர் கட்சி இருக்குது, அது எங்களோட கூட்டணிலாம் சொன்னால் அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். எந்த ஒரு பிரதான கட்சியும் ஓட் கன்வெர்ட் பண்ணி சீட்டை ஜெயிக்கக்கூடிய கட்சி உங்களோட ஒருத்தர் கூட வரல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் வளர முடியாது. உங்களுக்கு பை சான்ஸ் நீங்கள் ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த 5 ஆண்டுகள் நீங்கள் ஒரு ஐடலாக போயிட்டீங்க. ஒரு ஃப்ரோசன் ஸ்டேட்டில் போயிட்டு எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லாத நிலைமைக்கு நீங்கள் போன நிலை இருக்கு இல்லையா? அது இந்த கட்சிகளுக்கான சீட் ஷேரிங்ஸில் அது இம்பாக்டும் ஆனதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்போ அவரே அதில் சீரியஸாக இந்த எலெக்ஷன் எடுத்துக்கிட்டாரா, இல்லை அவர் ஓவர் கான்ஃபிடன்ஸில் இபிஎஸ் அவர்கள் ப்ளே பண்ணிட்டாரா அப்படிங்கிற கொஷின் எல்லாம் நமக்கு காலம் தான் உணர்த்தணும். நீங்கள் கேட்ட எல்லா கொஷின் கேட்ட ஆன்சர் இருக்கு. நான் May 4th சொல்கிறேன். சாமானியர்களுக்கு வணக்கம். எங்கே பார்த்தாலும் எங்கே சுற்றினாலும் விஜய் 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 விஜய். இந்த விஜயால் எந்த ஒரு தாக்கமும் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு 2 திராவிட கட்சிகள் நினச்சிக்கிட்டு இருந்தது. இன்னும் ரிசல்ட் வரல, தாக்கம் ஏற்படுத்தினாரா இல்லையான்றதை சொல்ல முடியாது. விஜய்க்குன்னு ஒரு இம்பாக்ட் இந்த தேர்தலில் நிச்சயமாக இருக்கிறதுன்றது நிதர்சனமான உண்மை. சாமானியர் எப்போவுமே எந்த பக்கம் பேசுவோம் எல்லாமே தெரியும், ஆனால் உண்மையை இன்றைக்கும் பேசாமல் இருந்ததே கிடையாது. நல்லது பண்ணால் நல்லது, கெட்டது பண்ணால் கெட்டது, அதில் ரொம்ப கிளியராக இருக்கும். விஜய் நல்லது பண்ணியிருக்காரா கெட்டது பண்ணியிருக்காரு கேட்டால் அது எனக்கு இன்றைக்கி தெரியாது, அது அப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த விஜயை சுற்றி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட விஷயங்கள் பேசப்படுகிறது. மினிஸ்ட்ரிலாம் கூட போட்டு சில இதெல்லாம் வந்தது. அது ஆக்சுவலி இந்த வேலையை திமுக தான் பண்ணோம். 2016 மக்கள் நல கூட்டணி இந்த மாதிரி விஷயத்தை திமுக பண்ணுச்சு. இப்பயும் திமுக அந்த வேலையை தான் பண்ணுறது. இது திமுகவோட ஐடிவிங்கோட ஒரு விஷம் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ விஜயோட தாக்கம் எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் இந்த நேரம் பார்த்துட்டு இருக்கும்போது டிவியில் எக்ஸிட் போல் பயங்கரமாக போயிட்டுருக்கிற டைம். பட் நாங்கள் எக்ஸிட் போலோ இதுவோ நம்ம எடுக்கலை. நம்ம எக்ஸிட் போல் லேட்டாக பண்ண போகிறோம், லேட்டாக ரிலீஸ் பண்ண போகிறோம். ஆனால் வி ஃபேக்டர், விஜய் ஃபேக்டர், எக்ஸிட் போலோ, ரியல் டே ரிசல்ட்டோ எங்கே இருந்தாலும் அந்த வி ஃபேக்டர் இஸ் கோயிங் டு பிளே எ ஹியூஜ் ரோல். அந்த வி ஃபேக்டரை பற்றி பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி நான் 3 பேருமே கெஸ்ட், 3 பேருமே வே கோயிங் டு இன்ட்ராக்ட். நாங்கள் இன்டர்வியூ கிடையாது, இட்ஸ் அன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் 3 யூத்ஸ்ன்னு சொல்லலாம், ஆங்க்ரி யங் யூத்னு சொல்லலாம். 3 பேரும் 3 விதமாக இருக்கும். ஸோ நான் சாமானிய நாகராஜ், அனதர் பத்திரிகையாளர், நான் சாமானிய நாகராஜ், பத்திரிகையாளர் புன்னை நம்மளோட நினைஞ்சிருக்கார். வணக்கம் புன்னை. முதல் நிறைய சாமானியருக்கு வந்தது ரொம்ப நன்றி. அப்புறம் நாங்கள் 2 பேரும் நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஆனால் அந்த சண்டை அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய நட்பாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். 2 பேரோட ஏஜ் ஒன்று, ஆனால் நான் அவர் உண்மையாக அண்ணன் கூப்பிடும்போது எனக்கு ஒரு தம்பி இருக்கிற மாதிரியே ஃபீல் வரும். இன்னொருத்தர் அனந்த் அஜித். வணக்கம் அனந்த். வணக்கம். முதல்ல சண்டை கிடையாது, நோ ஆர்கியூமெண்ட்ஸ். ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கலாம், பட் இட்ஸ் நாட் கோ அவுட் சைட் த புலவர்களுக்கு இடையே கிடையாது. நான் புலவன் இல்லைப்பா, அவன் மட்டும் புலவனா இருக்கலாம். ஓகேவா? சரி, ஏன் வாடா போடான்னு பேசிக்கணும்னா நாங்கள் எல்லாம் ஒரே வயதுனால நாங்கள் வாடா போடான்னு பேசிக்கிறோம். அதை நீங்கள் நாகரிகம் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம். இது ஒரு 3 யூத் திண்ணையில் உட்காந்து பேசினா எப்படி இருக்கும், அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட். திண்ணையில் உட்காந்து பேசுகிறோம், புண்ணையோட உட்காந்து பேசுகிறோம். ஃப்ளோ செமையாக இருக்குது. நான் புண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு சைடும் இல்லைன்றதை நான் ரொம்ப ஆழமாக பிலீவ் பண்ணுறேன். எந்த சைடு கரெக்டாக இருக்கோ அந்த சைடு பேசக்கூடிய நபர் நீங்கள். வி ஃபேக்டர், விஜய் ஃபேக்டர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? விஜய் யாரிடமிருந்து ஓட்டை எடுக்கிறார் அப்படின்னா, ஓட்டு இருக்கிற எல்லார்கிட்ட தான் ஒரு ஓட்டு எடுக்கிறார். இன்னைக்கு எல்லாருமே அடி வயிற்றுல எரிமலையோட, வெறும் நெருப்பெல்லாம் இல்லை, எரிமலை பொங்கக்கூடிய இடத்துல எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இருக்கிறாங்க. இந்த டூருக்கு போனவங்களும் நிம்மதியாக இருக்க முடியல, போகாமல் இருக்கிறவங்களாலையும் நிம்மதியாக இருக்க முடியல, வீட்டில் இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது, என்ன ஆகும் அப்படின்னு இருக்கிற அத்தனை கட்சிகளும், அவங்க மெயின் பார்ட்டிஸாக இருந்திருக்கலாம், அல்லது கூட சபார்டினேட்ஸாக போய் ஜாயின் பண்ண அலையன்ஸ் பார்ட்டிஸாக இருக்கலாம், தனியாக நின்றவங்களாக இருக்கலாம், எல்லாருமே விஜயை தவிர்த்துட்டு 2026 எலெக்ஷனை நம்ம முடிவு பண்ண முடியாது, பேச முடியாது. நீங்கள் எந்த சார்பும் இல்லாமல் இதை டாக்குமெண்ட் பண்ணுறீங்கனாலும் வி ஃபேக்டர் நீங்கள் குறிப்பிட்டதை போல் அவரோட இம்பேக்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. எங்கே சிக்கல் வரும் அப்படின்னா, இதை நம்ம புலிகள்ல இருந்து பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸாக கமெண்டேட்டர்ஸாக போகிறவங்கலேருந்து எல்லாருக்கும் மண்ட காய்ச்சல் அப்படிங்கிறது அவரால் மட்டும்தான், டிவிக்கே ஏற்படுத்தக்கூடிய இம்பேக்டை பொறுத்து தான் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஹீ இஸ் கட்டிங் அக்ராஸ் ஓட்ஸ் ஆஃப் ஆல் செக்ஷன்ஸ்.
இந்த செக்ஷன் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு எந்த கட்சி கிளைம் பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒரு ஹாரிசாண்டலாக குறுக்கு வெட்டில் வெட்டக்கூடிய வேலையை விஜய் செய்திருக்கிறார். அதில் அஃப்கோர்ஸ் வெவ்வேறு விதமான ஓட்டர் பிஹேவியர் இருந்தாலும் கூட அது எந்த அளவுக்கு போயிருக்கும், இதில் இது வந்து 0 இம்பேக்ட் விஜயோடது இந்த செக்டாருக்குள்ளே இருக்கும்னு நீங்கள் எதையுமே சொல்லிட முடியாது. எந்த அளவுக்கு அந்த அவருடைய இன்டென்ட், அதனுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறத நம்ம May 4 தான் எல்லாரோடையும் சேர்ந்து பார்க்க போகிறோம்னாலும் பல இடங்களில் இது எங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு. லாஸ்ட் டைம் சில இடங்கள் நடந்தது, ஒரு மாவட்டத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சி ஸ்வீப் பண்ணும், உங்களுக்கு ஒரு அலைன்ஸ் ஸ்வீப் பண்ணும். கோயம்புத்தூர் எடுத்தாலும் சரி, இந்த பக்கம் திருச்சியில் டிஎம்கே பண்ணாங்க, சென்னை எடுத்துக்கலாம். இந்த முறை யாருக்குமே அப்படி ஒரு ஹோமோஜெனிஸாக ஒரு மொத்த மாவட்டத்தை ஒரு அலையன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லைன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அதற்கு காரணம் விஜய் அவர்களாக இருப்பார். இது என்னுடைய முதற்கட்ட பார்வையாக இருக்குது. எல்லா ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸும், அதாவது அவங்களுடைய பலம் பலவீனங்களை தாண்டி அவர் தான் டிசைட் பண்ணுறாரு. ஒரு ஆண்டகனிஸ்டாக இருந்து யார் போக போகிறாங்கிற கிங் மேக்கராக அவர் மாறுறாராங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷனாக இருக்குது. கிங் மேக்கர். ஸோ இந்த வார்த்தையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். கிங் மேக்கர் அப்படின்னு ஒரு வார்த்தையை புன்னை மாதிரி ஒரு ஆள் வந்து கிங் மேக்கர்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதில் ஒரு பெரிய ஆழம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் வந்து சும்மா சொல்லக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. நீங்களாம் அவர் கிங்காக ஆவான்னு எதிர்பார்த்தா அவர் கிங் மேக்கர்ன்றார். அப்போ 2 திராவிட கட்சியில் ஒருத்தர் தான் ஜெயிக்க போகிறாரோ? இல்லை, கிங் மேக்கர்னா வந்து செல்ஃப் மேடு கிங்னு ஒரு ஃபேக்டர் உண்டு. நெப்போலியன் போனபார்ட் செல்ஃப் கிரவுண்ட் கிங் இல்ல, அந்த மாதிரி அவர் தான் கிங் மேக்கர். அவருக்கு தன்னைத்தானே கிங்கா மாத்திக்க போறாருன்னு நான் சொல்றேன். சரி, ஏன்னா இன்னொருத்தர் கிங்கா ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். டெஃபினட்டா. ஏன்னா அந்த எலெக்ஷன் நடந்த அந்த ஓட்டர் டர்ன் அவுட் தான் இன்னைக்கு திமுக உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கு. ஐடி கம்பெனில ஓட்டு போட்டவனால ஒருத்தர் உட்காந்து திட்டிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப மோசமா இருந்தது. ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஏன்னா அது பயத்தின் வெளிப்பாடு. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையில இருக்கிறது நீங்களே லேயரா பிரிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். முன்னாடி தட்டுல சோறு இருக்கே, உப்பு போட்ட சோறு அப்படின்னும் போது எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு அவர் தட்டுல சோறு இருக்குமான ஒரு பயம் வருது. அதைத்தான் அவர் சொல்றாரு. ஸோ அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் கிரியேட் ஆயிருக்குன்னா அது வந்து சும்மா வரலாம். திமுக காரன்னு சொல்ற மாதிரி சும்மாலாம் இந்த மாதிரி பயத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க. திமுக காரன் ஆட்சியில் இருந்தாலும் ஃபேரா இருப்பான், இல்லைனாலும் ஃபேரா இருப்பான்னு ஒருத்தர் சிட்டிங் அமைச்சர் வந்து வாக்குறுதி வெளியே ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அவங்க ஏஞ்சி போறாங்க அப்படின்னு அவங்களுக்கே புரியுது. ஆனா அதை முட்டு கொடுத்துக்கலாம், எங்கேயாவது வந்து ஸ்ட்ராங் ரூம்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்திடலாம், கவுண்டிங்ல யார் கல்ல விழலாமான்னு எதாவது ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா எதுவும் திமுக காரங்களுக்கு சகஜம் தான், அதை ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் அந்த இடத்துல பெரிய ஃபேக்டர் அவங்களை உடைக்குது, அவங்க ஓட்டை துண்டா உடைக்குதுன்றதுக்கு 100 டேட்டா கொடுக்க முடியும். என்னோட உங்களுக்கு டேட்டா நிறையவே தெரியும். அது எல்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ண பயம் தான் இது. அதனால தாவேக்காவில நிஜமாவே இந்த எலெக்ஷன் வந்து ஒரு வரலாறு காணாத ஒரு புது விதமான எலெக்ஷன். 3 கார்னர் ஃபைட் 4 கார்னர் ஃபைட்னு சொன்னாலும் பல தொகுதியில் அது 6 கார்னர் ஃபைட் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அந்த ஓட் மார்ஜின்றது ரொம்ப ஃபீபிளா இருக்கு போகுது. அந்த சின்ன ஓட் மார்ஜினை யாரு கொண்டு வந்து யாரு கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஒரு 100 தொகுதியில 1000 ஓட்டுக்கு கீழே தான் இருக்க போகுது மார்ஜின்னு சொல்றீங்க. அப்ப அந்த இடத்துல வந்து உங்களால வந்து கண்டிப்பா இது தாவேக்கா வராது, திமுக தான் அதிமுக தான் சொல்ல முடியாது. எனிதிங் மைட் ஹேப்பன்றது தான். அப்ப அந்த இடத்துல நான் எனக்கு என்னென்ன ஃபேவரா இருக்கு, தாவேக்காக்கு இதுல எங்கெங்கெல்லாம் வந்து எட்ஜ் இருக்குன்னு என்னால பார்க்க முடியுது. இப்போ திமுக வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு செட் ஆஃப் கோர் ஓட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான கோர் ஓட்ஸ் வந்து மகளிர் ஓட். 2021 அப்படிதான் இருந்துச்சு. அது வந்து 2024 ரொம்ப எவிடென்ட்டா இருந்துச்சு. ஏன்னா பாப்புலர் ஸ்கீம்ஸ் வச்சு ஒன்று பண்றாங்க. ஜெயலலிதா அம்மா இல்லாத அந்த வேக்யூமை ஸ்டாலின் அவர்கள் கேபிட்டலைஸ் பண்ணது உண்மை. ஆனா இன்னைக்கு அந்த ஓட்ஸ் எல்லாமே வந்து எங்க வீட்டு பிள்ளை விஜய், எங்க வீட்டு பிள்ளை விஜய்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒரு டேக் டிவிஷன் எடுத்திருக்கான்னு கேட்டா பெருசா எடுத்திருக்கு. ஒரு பெரிய நம்பர் ஏமாத்தி அடம் பிடிக்க வச்சு அதெல்லாம் வந்து நரேஷன், அதுக்கு நம்ம தனியா வருவோம். என் பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. இளைஞர்கள், ஃபர்ஸ்ட் டைம் வாக்காளர்கள், அண்டர் 40, இது எல்லாமே ஒரு பெரிய நம்பர் பிளே பண்ணுது. அதே மாதிரி இந்த மைனாரிட்டி ஓட்டு, ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் வாக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பெரிய லெவல்ல தாவேக்கா பேக் பண்ணிருக்கு. இப்ப இது என்ன சொல்லுதுன்னா திமுக எதெல்லாம் ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லிச்சோ அந்த இடத்துல எல்லாமே பெரிய பெரிய டென்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ திமுக நம்பரை பெருசா கிராஸ் பண்ண போறோம். ரெண்டாவது அஇஅதிமுக ஓட்டை எடுக்கலன்னு கேட்டீங்கன்னா அதையும் எடுக்கிறாங்க. அஇஅதிமுக வந்து திமுக எதிர்ப்புல மட்டுமே வளர்ந்த ஒரு கட்சி. இன்னைக்கு திமுக எதிர்ப்பு அதிமுகவோட பலமா ஒருத்தர் பேசுறாங்க. 2 பேருக்கு தான் போட்டின்னு ஒரு நரேஷன் செட் பண்றாங்க. கிட்டத்தட்ட அது பல தொகுதிகள்ல பல மாவட்டங்கள்ல களத்துல அது பிரதிபலிச்சிருக்கு. தப்பான நரேஷன் நான் நினைக்கிறேன். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா அது அந்த நரேஷன் தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த நரேஷன் ஏன் தப்புன்னு நான் சொல்றேன்னா, நீங்க ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி இருக்கு நீங்க சொல்லி இந்த களத்துக்கு போயிருந்தீங்கன்னா இந்த களத்தோட வீரியம் வந்து ஒன்றும் வேற மாதிரி இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கலே டன் அ பிளண்டர்னு அந்த பாயிண்ட் நினைக்கிறேன். ஐ திங்க் புன்னை வந்து அதுக்கு ஒரு ஆட் பண்ணலாம். அவங்க என்ன பண்றாங்க, புன்னை ஏடிஎம்கே களத்துல இல்லை, எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டுன்னு ஒரு இது பண்ணது ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் நீங்க நினைக்கிறேன். நான் பர்சனலாக அதை நினைக்கிறேன். அது எந்த இடம்னா, நீங்கள் அட் அ டைமில் நிறைய எதிரிகளை கிரியேட் பண்ணிக்க கூடாதுங்கிற ஒரு கான்ஷியஸ் டெசிஷனா அது இருந்திருந்தா பிரச்சனை இல்லை, அது அந்த முன்முடிவோட. ஆனால் என்ன சிக்கல்னா, நீங்கள் இடத்துல எல்லாத்தையும் வம்பெடுத்து வச்சிருக்காங்களே எல்லா கட்சியிலும், அப்புறம் என்ன ஒரு எதிரி 2 எதிரி.
நீங்கள் வந்து பேனலில் சொல்கிறீங்க, நான் சொல்கிறது தலைவராக இருக்கிற இடத்துல யோசிக்கிற இடத்துல இருந்து நான் அப்படி பார்க்குறேன். ஒருவேளை அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதை செஞ்சதே இருக்காங்கிறது என்னென்னா, டிஎம்கேக்கு எதிர்ப்பான வாக்குகள் அப்படிங்கிறத விடவும் திமுக எதிர்ப்பு வாக்குகள்னும் போது உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் ஜாஸ்தியான ஒரு பாயிண்ட் இருக்குது. டிஎம்கே ஏறத்தாழ 70-75% அது அவங்க ஷேர் பண்ணுறாங்க அலையன்சஸாக அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய அந்த 25 நான் டார்கெட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே டிஎம்கே வந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணி அது ஆன் அலைன்ஸ் மேக்ஸிமம் 40னா 60க்குள்ளே நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமான்னு ஒருவேளை அந்த ஸ்பேஸை பெருசாக்கியிருக்காங்களான்னு ஒரு பார்வை இருக்குது. இன்னொன்று நீங்கள் டேரெக்டாக ஏடிஎம்கேவை டார்கெட் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸாக பிஜேபியிலேருந்து அத்தனை அலையன்ஸ் பார்ட்டிஸும் உங்களுக்கான அந்த எதிரிகள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. பொலிட்டிக்கல் ரைவல்ஸாக நான் மீன் பண்ணுறேன். அப்படி அதையும் செய்ய வேண்டாம் நாளை பின்ன. ஏன்னா அவர் அரசியல் எதிரியாக அறிவிச்சது திமுக தான்னும் பொழுது அதை கடந்து போகிறதுல என்ன ஸ்ட்ராட்டஜினா, நீங்கள் டைரெக்டாக இன்றைக்கி ஏடிஎம்கேவை டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்கன்னா அதனுடைய லீடர்ஸாக இருந்த ஜெயலலிதா அவர்களும் சரி எம்ஜிஆர் அவர்களையும் நீங்கள் போகணும். அந்த ஓட்டர்ஸை நான் ஏன் தன்வயப்படுத்தணும்னு முயற்சி செய்யும் போது நான் சாஃப்ட் டோன் அவங்க மேலே கொண்டு போக வேண்டிய தேவை ஏற்படுது. பின்னாடி கூட்டணி வேணுங்கிறது அப்புறம் அது எலெக்ஷனுக்கு பிறகு அவர் இப்போ ஒத்துக்க மாட்டார். மேபி அந்த அப்படி ஒரு கால் எடுக்கிறதுக்கு தேவைப்பட்டால் அதை அப்போ பார்த்துக்கலாம். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் கூட்டணிக்கு பேசுகிறோம்னா இப்போ நாங்கள் தனித்து ஜெயிக்க மாட்டோன்னு இப்பயே ஒத்துக்கிட்டு தான் மாறிடுவோம். யாரை கேட்டாலும் நாங்கள் தனித்து தான் ஆட்சி பிடிப்போம்பாங்க இருக்கிற 4 பிளேயர்ஸும் ப்ளஸ் அங்கங்கே ரீஜனல் என்னவங்களும் எங்கள் உதவி இல்லாமல் ஆட்சியை யாரும் கட்டில் நெருங்கிடவே முடியாதுன்னு தான் பேச போகிறாங்க. அவர் ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு நியோ ஏடிஎம்கேஃபிகேஷனாக அவர் நியோ ஏடிஎம்கேவாக மாறணும். டிஎம்கேவுக்கு அந்த பைபோலாரில் நான் ஃபிக்ஸ் பண்ணுற இடம் இன்னைக்கு ஏடிஎம்கே வச்சிருக்கிற இடம் ஒரு கிரிப்டோ கரன்சி மாதிரி மோரார்லெஸ் அப்படிதான். அப்போ நம்ம அந்த இடத்துல அந்த ஓட்டர்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். நான் இப்போ இருக்க தலைவர்களையோ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களுடைய அந்த அவங்களுடைய விமர்சனங்களை நான் கை வச்சிட்டேன்னா அந்த ஓட்டர்ஸ் என்னை விட்டு விலகி போயிடுவான். அகைன் டிஎம்கேவோட ஓட்டர்ஸ் நகர்ந்துட்டா எனக்கான ஸ்பேஸ் குறைஞ்சிரும். இதுவே ஒரு பொலிட்டிக்கலி செஞ்சதோன்னு இருக்குது. ஆனால் நீங்கள் ஆன் கிரவுண்டில் ஏடிஎம்கே கூட ஹெட் டு ஹெட் போயிருந்தால் அது வேறு விதமாகவும் பார்க்கப்பட்டிருந்திருக்கலாம். அதாவது இந்த மேஜர் டென்ட் சீமானவர்களோடவும் இது வரைக்கும் இவங்க 2 பேருக்கு மாற்றாக லாஸ்ட் 50 இயர்ஸில் வந்த எல்லாரும் எவ்வளோ வாங்கினாங்களோ அதோட முடிஞ்சு போயிருக்கும். தன்னுடைய எல்லையை சுருக்கிக்க வேண்டான்னு விஜய் பண்ணாரோ அப்படின்னு பார்த்தா அது ஸ்ட்ராட்டஜிக்கலி கரெக்டாக இருந்துருக்கும். ஆனால் நீங்கள் சாஃப்ட் டவுன் பண்ணும்போது ஏடிஎம்கே கிரவுண்டில் என்னவா ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் நம்ம எடப்பாடியில் பார்த்தது சாம்பிள். அது எடப்பாடி பழனிசாமி ஸ்டேச்சருக்கு அவர் பண்ணியிருக்க மாட்டார். அங்கே ஊரில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஆளாக இருக்கக்கூடிய ஒரு கிளைக்கழக செயலாளர் அவரால் அதை செஞ்சுருக்க முடியும்னு நான் நம்புறேன். ஒன்று ஒரு 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 2 பேட்டி சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான ஆள்கிட்ட பேசினேன். ஒரு 30 கேண்டிடேட் தூக்கிடுவாங்க 2 கட்சியும் சேர்ந்து சொன்னாங்க. ஆனால் ஒரு கேண்டிடேட் மட்டும் தான் தூக்க முடியும். அந்த இடத்துல தாவேக வெற்றி பெற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த கேண்டிடேட் ஏன்னா புது கட்சிகளுக்கு அது ப்ராப்ளம் ஆகும். அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கு தான் நினைக்கிறேன். விட்ராயல்ஸ் வராது ஒரு பெரிய விஷயம் தான். அஜய் இப்போ 2 விஷயம். நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு கிளைம் பண்றீங்க. நீங்க ஜெயிக்க போறேன்னு கிளைம் பண்ற ஒரு இடத்துல ஏன் எந்த கட்சியும் உங்களோட கூட்டணிக்கு வரல? வேற ஒரு இளைஞர் கட்சி இருக்கு, அது எங்களோட கூட்டணிலாம் சொன்னா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். எந்த ஒரு பிரதான கட்சியும் ஓட் கன்வெர்ட் பண்ணி சீட்டை ஜெயிக்கக்கூடிய கட்சி உங்களோட ஒருத்தர் கூட வரல. இல்ல வர தயாராக இருந்தவர்களை நீங்கள் வேண்டாம் என்று சொன்னீங்களா? இன்னைக்கு எலெக்ஷன் க்ளோஸாக போயிட்டு 3% 2% எலெக்ஷன் நீங்கள் தோத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய செட்பேக்காக இருக்கலாம்ல. ஏன் யாரும் உங்களுக்கு நம்பி வரல? ஏன் யாரும் விஜயை நம்பி வரல? சரி, அதான் விஜய் தான் ஃபேஸ்ன்ற போது விஜயை நம்பி யாரும் வரல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்களே 2 பதில் சொல்லிட்டீங்க. ஸோ ஐ டேக் ஆல் ஆஃப் த அபவ். என்னன்னா சில பேர்கிட்ட நாங்கள் அலையன்ஸ் போனோன்றதுமா நாங்கள் முடிவில் இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக அவங்களுக்குன்னு ஏற்கனவே சில இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னு சிலது இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம்ஸில் அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்கன்னா, ஒரு கட்சி நான் நேம் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த கட்சியில் அவங்க கூட்டணி பேச ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கட்சியவே உள்ளே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் உடைக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டது அந்த கட்சி. அதனால அந்த கட்சி தலைவர் என்ன சூஸ் பண்ணுறாருன்னா, இந்த வாட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை கேண்டிடேட் ஆக்க வேண்டாம், அந்த கட்சியை முதல்ல சேஃப்கார்ட் பண்ண வேண்டிய ஒரு கம்பல்ஷன் இருக்குது. 2வது இந்த கட்சியில இருக்கக்கூடிய நம்ம வாங்கக்கூடிய சீட்ஸ் எல்லாத்தையும் இந்த கட்சி அந்த ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. ஓபனா சொல்ல முடியாது, நான் சொல்ல முடியாது, நீங்க சொல்லலாம். அது நான் தலையாட்டலாம் இல்லை சிரிக்கலாம், அவ்வளோதான் மேக்ஸிமம் நல்ல முடியும். இந்த வடபழனியில் ஆஃபீஸ் இருக்கு அந்த கட்சி தானே சொல்ல தெரியல, எனக்கு அட்ரஸ்லாம் தெரியாது. இப்போ என்ன ஆகுது, அவங்க இந்த வாட்டி அழகாக சீட்ஸ் கம்மியாக வாங்கினாலும் எல்லாத்தையுமே அவங்க சின்னத்தில் நிப்பாட்டுறாங்க. எல்லாமே ஹேண்டியான கேண்டிடேட்ஸாக கொண்டு வந்து உள்ள நிப்பாட்டும் போது அந்த கட்சிக்கு தன்னுடைய சாவர்னிட்டியை காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். இது ஒரு கட்சி, நாங்கள் விரும்பின ஒரு கட்சியோட பாயிண்ட். இன்னொரு கட்சி நீங்க எப்படி பார்க்கலாம்னா, ஒரு தேசிய கட்சி. அந்த கட்சியில தலைமை ரொம்ப கோஆர்டினேட்டிவா இன்னைக்கு வரைக்கும் தாவேக கூட இருக்காங்க.
அதை நீங்க வந்து அவங்க எலெக்ஷன் கேம்பெயின்ல ராகுல் காந்தி ஓப்பனா சொல்லேன் பாருங்க என்னப்பா இருக்கு. இன்னும் நீங்க பிஎஸ்பி கூட நினைச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப இணக்கமா இருக்காங்க. கேண்டிடேட் லெவல்ல இருக்கவங்க கூட திமுக அவங்க லெவலில் இழிவா நடத்துதுன்றதை பார்க்காமலாம் கண்ண முடிக்கலாம் இல்ல. நாயை நிப்பாட்டினாலும் நரி நிப்பாட்டினாலும் நாங்கள் வேலை செஞ்சு நிற்க வேண்டியது எங்களோட கடமை, எங்க தளம் அப்படிதான் வளர்த்துருக்குன்றது திமுக எடுக்கக்கூடிய ஒரு திமிரான ஒரு ஸ்டாண்ட். அப்ப அவங்களுக்கும் அந்த புரிதல் இருக்கு. அதே போல மற்ற கூட்டணி கட்சிகள் பாத்தீங்கன்னா திமுகக்குள்ள ப்ராப்பரா ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலை செய்யாம, கூட்டணி கட்சிகள் தலைவர்களுக்கு நடுவில் இணக்கம் இல்லாம, ஒருத்தர் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு களத்துல ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாமலாம் இருக்கு. இப்ப ஆனா இங்க இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, சில தலைவர்கள் சில நிர்பந்தத்தினால இந்த முடிவையும், சில பேர் சில ஃபேவரட்டிசத்தால முன்னாள்களுக்கு திமுக அவங்களுக்கு செஞ்ச ஒரு நல்லதாவோ இல்ல இன்னைக்கு வரைக்கும் அவங்களை காப்பாற்றிக்கிற ஒரு விஷயத்துக்காகவோ இழுக்கப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல வந்து அந்த கட்சியில இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராங்கான ஹோல்டு எடுக்க வேண்டிய தலைவர்கள் எடுக்காம இருக்கிறதுக்கு காரணமா நான் என்ன பாக்குறேன்னா, தாவேக்கா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்திருக்காங்க. they have a very long way to go. அந்த தலைவர்கள்ல ஒருத்தர் சொன்ன வார்த்தையே அடுத்த ஒரு 25-30 வருஷத்துக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தாவேக்காவை பற்றி தாவேக்காவை சுத்தி தான் சொல்ல போகுது. அப்ப இது வந்து அவசர அவசரமா பண்ண வேண்டிய ஒரு வேலை கிடையாதுன்னு அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு. அதே போல இன்னொரு புரிதல் தாவேக்காக்கு என்ன இருக்குன்னா, வரக்கூடிய எல்லாரையும் உள்ள தூக்கி வச்சு பேகேஜ், அவங்களுடைய பேகேஜை தாவேக்கா சுமக்க வேண்டிய அவசியம் தாவேக்காக்கு இல்லை. தவிரவும் இப்ப உள்ள வரும்போது என்ன யோசிப்பாங்கன்னா, நாங்க என்ன வாக்கு சதவீதம் வாங்கினாலும் எவ்வளவு சீட் கன்வர்ஷன் பண்ணாலும் இருக்கவங்க என்ன செய்வாங்க, இது எங்களுடையது, நாங்க கொண்டு வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எக்ஸ்வைசெட் பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டி 2004 ஒரு 6 MP சீட் ஜெயிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி எங்கேயுமே தகையில தோக்கிற டீமா பார்த்து கூட்டணி வச்ச ஒரு கட்சியா இருக்கும். இன்னைக்கு அந்த கட்சி 2 கூட உடஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த கட்சியை மட்டும் நம்ம கூட்டணிக்குள்ள அலோவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இல்ல இன்னொருத்தர் இருப்பாரு, அவர் வேற ஒரு பெல்ட்ல வேற ஒரு கேஸ்டோட தலைவராக இருப்பாரு, அவரு ஒரு முக்கியமான திராவிட கட்சியில வந்திருப்பாரு. அவர் உள்ள கூப்பிட்டதுன்னா 2001 எலெக்ஷனுக்கு நான் தான் கிங் பின், 99 MP எலெக்ஷன்ல நான் தான் கிங் பின்னா இருந்தேன். சோ நான் தான் இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக் மாஸ்டர்னு அவர் சொல்லுவார். 2004 நான் கொண்டு வந்த 30% வாக்கு தான் இங்க வந்து ஓட்டா மாறிச்சு, சீட்டா மாறிச்சு இவர் சொல்லுவார். அப்ப தாவேக்காவோட இண்டிஜினியஸ் ஸ்ட்ரென்த் என்ன, அங்க இன்ஹெரண்டா இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்ன, மக்களுக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய அபிமானம் என்னன்றதை தெரிய வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தாவேக்கார். சோ உங்களோட டெப்த் என்னன்றதை நீங்களே நாங்க ப்ரூவ் பண்றோம். எங்களுக்கு தெரியுது, முதல்ல நாங்க ப்ரூவ் பண்றோம். ஆனா சில நல்ல தலைவர்களுக்கு நாங்க எதிர்பார்த்தோம், அவங்களுக்கு இந்த மாதிரி பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும்போது தாவேக்கா டுக் கால், நம்மளால தனியா நிக்க முடியும். இது முதல் நாள்ல எடுத்த விஷயம் தான். கூட்டணி கட்சி தலைவர்கள் வரலாம் இல்லையா, வர்றவங்களுக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா, அவங்க வந்தாதான் எலெக்ஷன் நிப்போன்னு சொல்றதுக்கு நம்ம திமுக இல்ல 26 பேர் வாங்க ஒன்னா மேட்சுக்கு போவோம்னு சொல்றது. தனியா நிக்கிறதுக்கு தயாரா இருந்தோம். பட் வரக்கூடிய நல்லவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதா இருந்தோம். எங்க கொள்கைக்கு ஒத்து போய் வரலனாலும் பரவாயில்லன்னு தெளிவா நின்னோம். அதோட எஃபெக்ட் தான் நீங்க பார்க்கக்கூடிய 234 தொகுதியும் தாவேக்கால கேண்டிடேட் போட முடிஞ்சு. வரும்போது என்ன கேட்டாங்க, ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சா கூட்டம் வருமானு கேட்டாங்க. கூட்டம் வந்துச்சு. கூட்டம் வந்தோடனே கூட்டம் ஓட்டாம வருமானு கேட்டீங்க. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நிறைய உடைச்சிங்க. அதே நாங்க உடைக்கலங்க, நீங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாம போலீஸ் அப்படி திணறிச்சு, அதுக்கெல்லாம் நாங்க காசு கொடுத்துட்டோம். கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்டீங்க, இன்னைக்கு கூட்டம் ஓட்டா மாறிச்சு. இந்த ஓட்டு சீட்டா மாறுமான்னு கேட்டுட்டு இருந்தவங்க இன்னைக்கு சீட்டு கூட வரப்போதுன்னு ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீட்டு ஆட்சியா வருமான்னு கேக்குறாங்க. நான் பேசக்கூடிய பல உங்களை மாதிரி அரசியல் விமர்சகர்கள் இது இவ்வளவு தூரம் மே 4ஆம் தேதி பேசுறேன், நான் உங்களுடைய பர்சனல் பிலீஃப் நான் நம்புறேன். அது மே 4ஆம் தேதி பேசுவோம்னு சொல்றேன். ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உள்ளபடியே சொல்றேன், யாருக்குமே தெரியாது என்ன நடக்க போகுதுன்றது மேஜிக். அதுதான் அந்த ஒரு 100 சீட் வந்து ஒரு 1000 ஓட்டு கீழே மார்ஜின் டிசைட் ஆக போகுதுன்னா யாரால ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? ஸோ நான் சொல்றேன், எங்களுக்கு இவ்வளவு பெரிய திமுகவோட ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, திமுகவோட கோர் ஓட்ஸ் உடைச்சிருக்கோம், அஇஅதிமுகவுடைய நிஷேவை எடுத்திருக்கோம். அது போல இளைஞர்களுடைய வாக்கு, இளைஞர்களோட பிரதம சில கட்சிகளை தூளா உடைச்சிருக்கணும் போது எங்களுக்கு ஒரு பெரிய கிரவுண்டிங் கிடைக்குது. அது என்னன்றதை நாங்க கத்துக்கிறோம், பார்த்துட்டு முடிவு பண்ணலாம்னு சொல்றோம். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தாவேக்கா எதெல்லாம் முடியாதுன்னு சொன்னோமோ அதெல்லாம் உடைச்சிருக்கோம். இன்னைக்கு ஆட்சி முடியாதுன்னு சொன்னீங்க, அதையும் உடைச்சு 4ஆம் தேதி ஆட்சி அமைச்சு காட்டுறோம் சார். கூட்டணி கட்சி எங்களால் சேர முடியாததுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எங்கள் டெப்த்தை நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் கடைசி வரையும் காங்கிரஸிடம் பேசிகிட்டு இருந்தது வந்து எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸ் தான் வந்து அது தெரியும், காங்கிரஸ் ஸ்டேட் ஒரு மாதிரி இருக்குது, சென்ட்ரல் ஒரு மாதிரி இருக்கும்போது தே டிசைடட் ஆன டிஃப்ரெண்ட் பாத். 2 கேள்வி இருக்குது. இன்றைக்கி அவர் தனியாக போகிறாரு, அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஒருவேளை இந்த கூட்டணி வந்திருந்தால் இன்னொரு நண்பகத்தன்மை இந்த கட்சி மேலே வந்திருக்குமோ, மக்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஓட்ஸை வந்து புல் பண்ணியிருக்குமோ, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கவுண்டர் கொடுக்கணும்னு அதையும் கொடுக்கும். ஓகே, ஒன்று நீங்கள் குறிப்பிட்டதில் மல்டிப்ளேயர் எஃபெக்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் முடித்த பிறகு நம்ம 24 பார்த்தோம், அந்த ஏடிஎம்கே லைன்ஸ் வாங்கினதில் டிஎம்டிக்கு நாங்கள் வந்ததுனால தான் அந்த 22 வந்துச்சுன்னு அவங்க கிளைம் பண்ணதையும் பார்த்தோம். மல்டிப்ளேயர் எஃபெக்ட்ல அது நடக்கிறது தான். ரொம்ப மோசமான கிளைம் இருக்கு. ஐ திங்க் 5 நின்னாங்கன்னு நினைக்கிறேன், 5 கண்டெஸ்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். எஸ்டிபி 1 ரெட்டையில் நின்னாங்க, அது போக மீது எல்லாம் ரெட்டையில டைரக்டாக கண்டெஸ்ட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கும். பட் அதை தாண்டி அவர் சொல்லக்கூடிய அந்த கிளாஸ் சீலிங்கை உடைச்சிட்டு வரணுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் போனதற்கு காரணம் அவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதும் ஒரு 50% 50-50 சான்ஸாக எடுக்கணுமோன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. என்ன ஆனாலும் பரவாயில்ல,
அவங்க ஓடுற குதிரை நான் போகிறேங்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய எந்த சிக்கல்கள் வந்தாலும் நான் இந்த காலை எடுக்கிறேன்னு எடுக்க வராததற்கு காரணம் அந்த இடத்துல அவங்களுடைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு விளையாடிட்டாங்களாங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. கடைசி வரைக்கும் பேசிட்டு இந்த டெசிஷனை எடுத்தது வர வேண்டாங்கிற டெசிஷன் எடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ்ல எடுத்ததோ அப்படின்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் திருப்பி நான் கேட்கறேன். இவங்களுக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ப்ளாய்ட், அதாவது வராம போனது எக்ஸ்பீரியன்ஸ்ல எடுத்ததோன்னு எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது இவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு. ஆமா, இது தாண்டி போறதுக்கு இது எல்லா ப்ராபபிலிட்டியும் இருக்கு. தாண்டி அதாவது ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குனாலும் அகைன் நாம் அதை 50-50 பார்த்துட்டு ப்ரூவானதுலேயே இருந்துடலாம் அப்படிங்கிற இடத்துல அவங்க எடுத்ததுக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸின் மூலமாக எடுத்து தான் நான் பார்க்குறேன். ஒன்று. இரண்டாவது பேக்கேஜஸ் அப்படிங்கிற விஷயங்களை அவர் பேசினார். இருக்கிற கேண்டிடேட்ஸில் உங்களுக்கு அகைன் அந்த மோர் தென் 80 இருக்கும், 80 to 100 அப்படின்னாங்க இல்லையா, டிவிகேலேருந்தோ அல்லது உங்களுக்கு அவங்களுடைய மக்கள் மன்றத்திலிருந்தோ வராதவர்கள் அப்படிங்கிற இடம் இருக்குல்ல, அப்படி வந்தவங்கலாம் பேக்கேஜ் தான் கன்சிடர் ஆக முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. செங்கோட்டையன் அவர்களோ அவருடைய பாஸ்ட் எடுத்து பேசுகிறதோ இல்லை கூப்பா கிருஷ்ணன் குறித்து பேசுகிறதோ இல்லை ஏற்கனவே அவங்களுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸஸ் அவங்களுடைய கேசஸ் எடுத்து பேசுகிறதோ புதிய வாஷிங் மிஷின் இது ஒரு பேக்கேஜாக இல்லாதப்ப இந்த பார்ட்டிஸ் மட்டும்தான் பேக்கேஜ் ஆயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. பட் ஸ்டில் அந்த பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் தான் பாலிடிக்ஸ். அவங்களுடைய நெருக்கடிகளையும் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கணும் வைங்களேன். இதில் என்னென்னா இந்த இவங்க கூப்பிட்டு அவங்க வரலை அப்படிங்கிறதுக்கான மெயின் ரீசன் ப்ரூவன் இல்லைங்கிறது. அதனால அவங்க அந்த காலை எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அஃப்கோர்ஸ். ஏன்னா இப்போ என்னன்னா அவங்க இது வரைக்கும் பார்த்த பேட்டர்னில் இந்த பார்ட்டி இயங்கலை. கன்வென்ஷனலாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு டிசைனில் போட்டுட்டு அந்த ரூல்ஸாக்குள்ளே போயிட்டு இருக்காங்க இல்லையா. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் அதை மேட்ச் பண்ணணும்னு அவங்க வச்சு பெஞ்ச் மார்க் அதிகபட்சம் டிஎம்கேனுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் மாதிரி நம்ம கொண்டு வரணுங்கிறதா தான் இருந்திருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை சொல்கிறோம், நேஷனல் பார்ட்டிஸை விடுங்க, அவங்களுடைய வே ஆஃப் ஃபங்க்ஷனிங் வேறு. அப்போ அந்த இடத்துல அவங்களுடைய அதிகபட்ச பெஞ்ச் மார்க்காக இது இருக்கும்போது இது எது மாதிரியுமே அது இல்லைன்னும் போது அவங்க சந்தேகப்படுறாங்க. இது ஜெயிக்கிற இருக்குமா கான்சியஸா நம்பி போயிட்டு எனக்கு அகைன் இந்த எலெக்ஷனில் ஒட்டுமொத்தமாக நம்ம வாஷ் அவுட் ஆகிறோம்னா ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. நான் இப்போ உடச்சிட்டு போனதுனால அவன் எனக்கு கிட்ட சேர்ப்பானா, அதை நான் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு லாங்கர் ரன் எடுக்க வேண்டியிருக்கும். ஜிகேவாசனுக்கு ஏற்பட்டதில்லை. நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் ரெட்டலில் கூட நிற்க கூடாதுன்ட்டாங்க, நீங்கள் தாமரை தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொன்னது. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் என்கிட்ட எம்பி வாங்கிட்டு நீங்கள் அங்கே போயிட்டீங்க அப்படிங்கிறது சொல்லி அந்த கொடுத்த 5 சீட்டு என்ன சீட்டுங்கிறது இருக்கு இல்லையா, அதை விட அதோட பெரிய விஷயம். நீங்கள் அந்த 5 சீட்டில் ரெட்டலையே கொடுத்துருந்தாலே. ஆனால் அது என்ன கவலையாக இருக்குன்னா அவர் தான் இந்த திருப்பி ரீஸ்ட்ரக்சர் பண்ணது ஒரு பெரிய ரோல் பண்ணார். பட் கடைசியில் அவருக்கே எங்கே சீட்டு வருதுன்னு ரொம்ப லாஸ்ட் மினிட்ல போயிடுச்சு கடைசியில் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா. அது அந்த 2 டிராவிடியன் மேட்சஸும் அவங்க தேவையான இடத்துல ரொம்ப டஃப்பான விஷயங்கள் வரும்போது அலைன்ஸ் கிட்ட அது ஜஸ்ட் லைக் த தள்ளி விடுற வேலையும் இருக்குது. சில இடங்களில் நாங்கள் ரொம்ப அரவணைச்சு போகிறோங்கிறதாவும் காட்டுவாங்க, உள்ளுக்குள்ளே சில வேலைகளையும் செஞ்சு விட்டுருவாங்க. கான்ஷியஸாக கூட இருக்கிறவங்க நம்மளை தாண்டி வளர்ந்துடக்கூடாது ஏதோ எந்த ஒரு ஆங்கிள்லையும் அப்படிங்கிறதுல கான்ஷியஸாக இருப்பாங்க. ஒரு மேஜர் பிளேயர் அதை தான் பண்ணுறது. அவங்களுக்கு அவங்க நியாயங்கள் அப்படிங்கிற இடத்துல பார்த்துக்கலாம். அது நம்ம சரி தப்புன்னு மாரல் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் பார்த்தோம்னா அதுதான் பாலிடிக்ஸு. நீங்கள் அந்த அனுகூல சத்ருவாக இருக்கிறதுங்கிறது தான். நீங்கள் 2 திராவிட கட்சிகளோட போய் சேர்ந்துட்டா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் வளர முடியாது. உங்களுக்கு பை சான்ஸ் நீங்கள் ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த 5 ஆண்டுகள் நீங்கள் ஒரு ஐடலாக போயிட்டீங்க, ஒரு ஃப்ரோசன் ஸ்டேட்டில் போயிட்டு எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லாத நிலைமைக்கு நீங்கள் போன நிலை இருக்கு இல்லையா. அது இந்த கட்சிகளுக்கான சீட் ஷேரிங்ஸில் அது இம்பேக்டும் ஆனதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த முறை அவங்க தனியாக போகிறது என்ன கேட்டால் பெட்டர். ஏன்னா அவங்க ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணவங்கள்ட்ட உடைக்கிறாரா இல்லையா, அது டு தி மைட் ஆஃப் பீப்புள் ஓட்டர்ஸ் கிட்ட நம்ம அதை விட்டுறலாம். ஆனால் அதை செட் பண்ண போகக்கூடியது அப்படிங்கிறது அது ஒரு கான்ஃபிடென்ஸ் அதற்கு பிறகு கொடுக்கும். இந்த எலெக்ஷனுக்கு பிறகு இருக்கிற எல்லா ஃபார்மேஷன்ஸும் அப்படியே தொடர்றது எவ்வளோ வாரங்கள் அப்படிங்கிற டேஸை நம்ம கவுண்ட் பண்ண தொடங்கிடலாம். ரிசல்ட்ஸ்க்கு பிறகு எல்லா அலையன்ஸும் உடைய போகுதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு டிவிக்கே கண்டிப்பாக பிரளயமே இருக்குன்றீங்க. 2026 டிசம்பருக்குள்ளே சில பிரளயங்களை நம்ம பார்க்கலாம். மேபி அடுத்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸை புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரஷ் டு இட் அங்கே எல்லாருமே, ஏன்னா இந்த முறை பல புழுக்கங்களோட தான் அந்த சீட் ஷேர்ஸில் ஓடி இருக்கு. அவங்க திரும்ப லோக்கல் பாடிஸ்லேயும் அந்த இதை கொடுக்கும்போது அகைன் ஒரு லோக்கல் பாடி தானே 21 என்டிஏவை இது பண்ணிவிட்டு அண்ணாமலை இவ்வளோ இதுக்குள்ளே நாங்கள் எங்களை சுருக்கிக்க முடியாதுன்னு வெளியில் வந்ததுக்கான ரீசனை தானே. ஸோ அந்த இடத்துல லோக்கல் பாடிஸில் நீங்கள் எம்பி எலெக்ஷன்லேயும் ஹோல்டு பண்ணுவீங்க. யார் ஆட்சி வந்தால் லோக்கல் பாடி நடக்காதுப்பா அந்த வாட்டி. 2021 எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 29 வரைக்கும் 31 வரைக்குமே எடுத்துகிட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. லோக்கல் பாடி நடத்தாமல் கூட கொண்டு போயிடுவாங்க அஃப்கோர்ஸ். ஆனால்
பவரை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் பேசுவாங்க. லோக்கல் பாடிஸ்க்கு போகாது. பவர் வந்து ஷேர் பண்ணணும், ஒரு இடத்துல குடிச்சிடக்கூடாது. பிரச்சனையே அதான் இருக்கு. Power பவர் டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் தானே இருக்கு. அது பார்ட்டியா இருந்தாலும் சரி, பவரை டீசென்ட்ரலைஸ் பண்ணா தேர்ட் டயர்கள்ல கொண்டு போகணும். நீங்க அதிக அதிகாரம் எம்எல்ஏக்கள் இருக்கிறத விடவும் பப்ளிக்கு ரோடு போடுறதுல இருந்து உங்களுக்கு எல்லா வகையும் பண்ணி தரது லோக்கல் பாடி. நான் சொல்ற பவர் மக்கள் சேவையை பத்தி சொல்றேன், அந்த சைடு சொல்றேன். நான் பார்ட்டி ஸ்ட்ரக்சர்ல பேசிக்கிட்டு இருக்கேன், இல்ல ஆன் கவர்மெண்ட். ஸோ அந்த இடம் நம்ம கவனிக்க வேண்டியது. 26 டிசம்பர்ல எல்லா அலைன்ஸ் ஃபார்மேஷன்ஸ்குள்ளும் அல்லது தனியா இருக்கக்கூடியவர்களும் அதே ஸ்டேட்டஸ் கோ தொடராது. மிக நிச்சயமா ஒரு பெரிய விஷயம் நடக்கும் போது அதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு ஆஸ்பிரேஷன், ஒரு ஆம்பிஷன், ஒரு புது கட்சியில் ஜாயின் பண்ணும்போது வந்து ஒரு பெரிய ஒரு புஷ் இருக்கும். இது நடக்க போது, விஜய் அண்ணா சிஎம் ஆக போகிறாங்க, அது மாதிரி பல விஷயங்கள் ஒன்று இருக்கும். நீங்கள் நினச்சது நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நிறைய ஃப்ளிப்ஸ் இருக்குது நாகராஜ்? ஏன்னா என்ன உங்கள்கிட்ட பிடிச்சதுன்னா நீங்கள் உண்மையை பேசக்கூடிய நம்பர் ஸ்ட்ரெயிட் இல்லை சார், இதில் இந்த இடத்துல தப்பு பண்ணோம், நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் சரியாக பண்ணோன்ட்டு. எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணீங்க, எந்த இடத்துல நல்லா பண்ணீங்க? இல்லை, நான் தப்பு பண்ணுன்றதை வந்து பெருசாக வந்து மற்ற பார்ட்டிஸையோட கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இது வந்து பாலிடிக்ஸ் வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்பேஸ். இப்போ மற்ற இடத்துல நீங்கள் கம்பேர் பண்ணும்போது தாவேக்கால வந்து எனக்கு தெரிஞ்சு நான் தப்பே பார்க்கல. என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எப்படி சொல்வேன்னா, தப்பு இருக்குன்னா நான் அந்த இடத்துல கண்டிப்பாக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒன்றும் அடிமை சாசனம் எழுதி கொடுக்கல. ஸோ நான் என்ன எதிர்பார்த்தனோ, நான் என்ன நம்பணும், அதை விட அந்த பெஞ்ச் மார்க்கோட ஒரு படி மேலேயே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பக்கம் ஆகாச்சர்ல ஒரு நரேஷனை செட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாங்க எதிர்க்க. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் 2 பேரும் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதிமுக விமர்சிக்காதது காரணம் ஒரே நேரத்தில் 2 எதிரிகளை சம்பாதிச்சுக்க தாவேக்கா விரும்பலன்னு. ஆனால் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஒரே நேரத்தில் 2 ஆளுங்கட்சியும் பகைச்சிக்கிட்ட ஒரே கட்சி தாவேக்கா. மத்தியில் ஆண்டுகிட்டு இருக்கவங்களை கொள்கை எதிரினும் மாநிலத்தில் ஆண்டுகிட்டு இருக்கவங்களை அரசு எதிரின்னு சொல்லி கவுண்டர் பண்ணி அவங்க 2 பேருக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ண முடியும்னாலும் அதுவே பெரிய கட்சியான விஷயம். இல்ல அதை ஒரு சொல்றேன், நீங்க 2 பேரும் எதிர்த்து அரசியல் பண்ணவே இல்லை. அதுதான் பிஜேபின்ற வார்த்தை வரவே இல்லை. நீங்க அப்படி சொல்லாதீங்க. இல்ல எங்களுக்கு தெரியல யாருக்கு என்ன டிகிரில நீங்க போற போக்குல அப்படியே அடிச்சுட்டு போறதுல வந்து இங்க கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீலிமிட்டேஷன் நடத்தும் போது ஒன்னு ஆதரவு சைடு, ஒன்னு எதிர்ப்பு சைடு. இப்போ அதிமுக ஆதரவு சைடு எடுத்தது, திமுக எதிர்ப்பு சைடு எடுத்தது. விஜய் அண்ணா வீடியோ மட்டும் போட்டார். இந்த கேள்வி டைரக்டா ட்வீட் வந்தது. அதுல எய்தர் என்டிஏங்கிற கவர்மெண்ட்டையோ அல்லது பிரைம் மினிஸ்டரையோ நேம் பண்ணல. இல்ல அவர் பிஜேபி. இதுக்கான விளக்கத்திலேயே நான் சொல்றேன், இந்த கேள்விக்கே நான் டைரக்டா பதில் சொல்றேன். அந்த இல்ல நீங்க மட்டும் தான் பதில் சொல்றீங்கன்னா பிரச்சனைங்க. திமுக இது பிரச்சனை. அனந்த் அஜித் மட்டும் தான் பதில் சொல்றாரு. வாய்ஸ் இல்லங்க, அஜித் மட்டும் பதில் சொல்றாரு, விஜய் எங்க போனாருன்னு தான் கேள்வி, வேற எதுவும் இல்ல. போகாதீங்க சாமி. நான் என்ன சொல்றேன்னா, இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாலே இது வந்து ஒரு காமெடியான விஷயம். அடிப்படையில் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்க்கு தேவையான ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா? நமக்கு டீலிமிட்டேஷனுக்கு அடிப்படையில் ஒரு சென்சஸ் வரும், தேவையில்லை. ஏன் வேணாம்? இப்ப சென்சஸ் எடுக்காம நீங்க எப்படி டீலிமிட்டேஷன் போவீங்க? 2011 சென்சஸ் வச்சு டீலிமிட்டேஷன் போவீங்களா? இல்லம்மா, நீங்க அது வந்து என்ன பண்ற, நம்மளுடைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கூட பார்க்கலாம். இல்ல நான் சொல்றது கான்ஸ்டிடியூஷனல். நான் வரேன். என்ன பிரச்சனைனா, டீலிமிட்டேஷன்றது நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் அடிப்படையில் கொடுக்கலான்ற போது, இப்போ நீங்கள் சென்சஸ் எடுத்து திருப்பி பண்ணோன்னா இன்னொரு 4-5 வருஷம் அது தள்ளி போகும், அந்த ப்ராசஸ் தள்ளி போகும். எதுக்கு அந்த 4-5 வருஷத்தை இப்போ டீலிமிட்டேஷன் கூட எதுக்கு மகளிர் மசோதா வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ரைட் பாயிண்ட் ஆஃப் இதில் நான் ஒன்று சண்டை போடுவேன், நீங்கள் ஒன்று சண்டை போடுவீங்க. தப்பு இருக்குன்னு நான் 2 விஷயம் சொல்கிறேன். கிடையாது, இல்லை நான் 2 பாயிண்ட் சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக கேட்டு கவுண்டர் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஷோலிங்கநல்லூர் தொகுதி இருக்குல்ல, இது வரையும் அந்த எம்எல்ஏக்கு எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும் தெரியாது. இப்போ நிக்கிறவங்களுக்கு தெரியாது, உங்க கட்சிக்காரருக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு தெரு இங்க வரும், ஒரு தெரு திருப்பி சோழிங்கநல்லூர்ல வரும், இன்னொரு தெரு இதுல போகும், என்ன திருப்பூரூர்ல போகும். ரொம்ப கட்சிடா பிடிச்ச ஒண்ணு கஞ்சஞ்சாவடியில் ஆரம்பிச்சு அப்படி போகும். இப்போ இந்த மாதிரி இடத்துக்குலாம் 3 ரெப்ரஸன்டேட்டிவ் தேவைப்பா. 3.5 லட்சம் எம்எல்ஏக்கு வந்து நீங்க வந்து போட்டு ஒரு ஆளை போட்டீங்கன்னா நாள் என்னன்னா பண்ணுவான்? நான் என்ன சொல்றேன், நான் டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கான்ஸ்டிடியூன்சி எம்எல்ஏ கான்ஸ்டிடியூன்சி ஸ்கூல்ல மட்டும் நடக்க போறது கிடையாது. அடிப்படையில் இது வந்து நேஷனல் வைட் பார்லிமெண்ட்டுக்காக நடக்க போற ஒரு பெரிய விஷயம். கரெக்ட். சென்ட்ரிக்கா இருக்க போது பார்லிமெண்ட்ல எவ்வளவு எம்பிஸ் உள்ள வர போறாங்க, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஸ்டேட்ல எவ்வளவு எம்எல்ஏஸ் வர போறாங்க, எவ்வளவு ஆர்எஸ் எம்எல்ஏ எம்பிஸ் வர போறாங்கறதான் கேள்வி. இப்ப சென்ட்ரல்ல நீங்க பார்லிமெண்ட் புதுசா ஒரு பார்லிமெண்ட் விஸ்டா காம்ப்ளெக்ஸ் கட்டணும் ஒரே காரணத்துக்காக நான் புதுசா பெரிய சீட் ஃபுல் பண்ணி எல்லாரும் உட்கார வைக்க போறேன்னு பேசினா அப்படி தப்பு. நீங்க பேசுறது தப்பு. இங்க நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக போறதுனால தான் பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டினாங்க. காம்ப்ளெக்ஸ் கட்டினதுக்காக நம்பர் இன்க்ரீஸ் பண்றது ஏன் கேள்வி. இமிடியேட் சென்சஸ் இல்லாம நீங்க எப்படி டீலிமிட்டேஷன் போவீங்க? ஒண்ணு ஏதாவது இருக்கா உங்களுக்கு?
இல்ல அப்படின்னா காம்ப்ளெக்ஸா கட்டின சீட்டே எப்படி இந்த அமெண்ட்மெண்ட்ல வந்துச்சுங்கிற கவுண்ட் மேட்ச் ஆகுதுல்ல, அப்ப அது வைஸ் வர்சால வருது இல்ல. இல்ல நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட். அந்த காம்ப்ளெக்ஸ் கட்டுது அந்த வைஸ் வர்சா கரெக்டா வருது. பட் அந்த அந்த கால்குலேஷன் தான் நம்ம கட்டப்படும். இப்போ முதல் பார்லிமெண்ட் கட்டப்பட்ட போது இவ்வளவு எம்பிஸ் இருப்பாங்க, இவ்வளவு நாள் இவ்வளவு போகும். அப்ப டீலிமிட்டேஷன் கமிஷன் முடிவு பண்ற நம்பர் இல்ல, நம்பர் நம்ம முடிவு அதான் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு ஒண்ணு புரியுதா இல்லையா? இல்ல கமிஷன் there is வந்து எது excess கேக்குறாங்க? இப்போ நம்ம ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல பாப்போம். கமிஷன் பழி அவங்க மேல அவங்க அவங்க எடுத்துக்காம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம இருக்க இல்ல கமிஷன் எல்லா கட்சிக்காரங்களும் அங்க போட்டோம். எல்லா கட்சிக்காரங்களும் இது ஓகே பண்ணாங்க. என்ன சென்ட்ரல் என்ன நினைக்கிறாங்க அதான் நடக்க போகுது இந்த இடத்துல. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இப்போ நீ டீலிமிட்டேஷன் தப்பு, இந்த தப்பான வாய்ஸ் கூட வரலையேன்றத நான் இன்னும் சொல்லியே முடிக்கலையே, என் வாய்ஸே கேட்கல நீங்க. சரி சொல்லுங்க. அடிப்படையில டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல்ல இமிடியேட் சென்சஸ் தான் டீலிமிட்டேஷன் பண்ண முடியும். 2011 கவர்மெண்ட் சென்சஸ் இல்ல, எடுக்க போற சென்சஸ் காஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்க போறோம்னு பிரைம் மினிஸ்டர் கேரண்டி கொடுத்துட்டாரு. அப்ப அந்த ப்ராசஸ் முடியாம 3 வருஷம் ப்ராசஸ் அது முடியாம நீங்க டீலிமிட்டேஷன் போக முடியாது. பாயிண்ட் 1. அப்ப டீலிமிட்டேஷன் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது சும்மா ஒரு அவசர பாலிடிக்ஸ். ரெண்டாவது, நீங்க டீலிமிட்டேஷன் மாதிரி ஒரு பில்ல பாஸ் பண்ணணும்னா we need absolute majority. 2/3 ஆஃப் த பார்லிமெண்ட் ஹவுஸ் வந்து சிட்டிங் ஓட் பண்ணணும். பாஜகக்கு இன்னைக்கு 1/2 இல்ல, அதுவே வந்து ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு 2/3 அவங்க போவாங்கன்னு சொல்றதே இருக்கு இல்லையா, இதவே நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா இந்த இடத்துல நம்பர் அப்சல்யூட் நம்பர் இல்லாம எந்த நம்பிக்கையில இந்த பில் எடுத்து வந்து இங்க வைப்பாங்க? அதுவும் எலெக்ஷனுக்கு, அதுதான் எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எப்படி பாஜக நீங்க தெரிஞ்சு இல்ல நீங்க தூய சக்தி தீய சக்தி அரசியல் பண்ணும்போது நாங்களுக்கு அரசியல் யாருக்கு ஃபேவரா பண்ணிருக்கீங்க பாருங்க, அததான் கேள்வியே. இப்ப நான் அதுதான் வர்றேன், அந்த இடத்துக்கு வர்றேன். நீங்க பாருங்க, திமுக இங்க வந்து சம்பந்தம் இல்லாம கருப்பு கொடி ஏத்துறாரு. நாங்க தெளிவா இருக்கிறோம், இப்படி ஒரு பிரச்சனையே இல்லாத பிரச்சனை, 2 பேரும் இருக்கிற பிரச்சனை எல்லாம் மறைச்சிட்டு இதை பேசிட்டு இருக்காங்கன்னு. இவர் கருப்பு கொடி ஏத்துறாரு, அங்க பில்ல எடுத்து வந்து வைக்கிறீங்க, 2/3 மெஜாரிட்டி எல்லாம் தோக்குது, உடனே நான் வெற்றி பெற்றேன்னு அனௌன்ஸ் பண்றாரு. திமுக ஒரு மைட்டி ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸ்னு காட்டுறதுக்காகவே இல்லாத ஒரு பில்ல கொண்டு வந்து வச்சீங்களா? யார ஃபேவர் பண்றீங்கன்னு நான் கேக்குறேன். அப்ப நாங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு சம்மந்தம் இல்லாம டீலிமிட்டேஷன் வந்து பேசணுமா? அப்படி இல்ல. இத ஆக்சுவலா அது விஜய் சாருக்கு அவருக்கு போற விமன் ஓட்டு டிஎம்கே ஆன்டி விமன் சொல்லி நாங்க தானே, ஒருவேளை நீங்க அதை கவர்றது எதுவும் பிஜேபி பண்ணித்தானே இருக்கலாமே, அது பாலிடிக்ஸ் தானே. பில் வந்து புரியவே இல்லை, இங்க மக்கள் இப்படி போய் சேர்ந்தது என்னமோ கொண்டு வந்துதான் பாஜக. இவர் கருப்பு கொடி ஏத்தி நிறுத்திட்டாராம், இப்படி செட் பண்ணீங்க. ஆனா இந்த எந்த நரேஷனும் சொல்றேன், டீலிமிட்டேஷனும் சரி 33 இடஒதுக்கீடும் சரி தமிழ்நாட்டுல ஒரு தாக்கமும் கிடையாது. ரெண்டுத்துக்குமே தாக்க முடியாது. நான் அதை வந்து ஓப்பனா சொல்றேன், அது எந்த மாட்டேங்குது. இப்போ இது ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் மட்டும் நடக்கல, நடக்கும்போது ஃபைட் பண்ணிட்டு இருக்குது பாஜக 5 ஸ்டேட்லயுமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. நான் அந்த டீலிமிட்டேஷன் பில்லும் இந்த உமன்ஸ் பில்லுமே வந்து குறிப்பாக வெஸ்ட் பெங்காலை நோக்கி கொண்டு வரப்பட்டது, வெஸ்ட் பெங்கால் பாலிடிக்ஸாக கொண்டு வரப்பட்டது. இதுல வந்து இவர் வெடி விட்டதோ இவர் எரிச்சதெல்லாம் எல்லாமே வந்து ஒண்ணுமே இதுக்கு அவ்வளவு கிராவிட்டி இல்ல, இவ்வளவு அவசரமா பேசுற பிரச்சனை அது இல்ல. அதுக்கு விஜய்க்கு கிராவிட்டி கிடையாது, ஸ்டாலினுக்கு கிராவிட்டி கிடையாது, எடப்பாடி கிடையாது, தமிழ்நாடு கிராவிட்டி கிடையாது. டிகிரிக்கு பேசிட்டோம்னு சொல்றேன், நீங்க பேசவே இல்ல. நாங்க பேசியிருக்கோம், we have expressed our content, நாங்க சொல்லியிருக்கோம். ஸ்பெஷல் செஷன் கூட்டவே வேண்டாம், ஸ்பெஷல் செஷன் ஏன் கூட்டுறீங்கன்னு ஒரு क्वेश्चन ரைஸ் பண்ணிருக்கலாம்ல, இது தேவையே இல்லாதது, இப்ப பண்ணவும் முடியாது, அது ஒண்ணும் பிரயோஜனமே கிடையாது. இது வந்து திமுக பாஜக கள்ள கூட்டணிக்காக பண்றாங்க. நாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம், எக்ஸ்போஸ் பண்ணலாம்ல, இன்னும் ஸ்ட்ராங்கா பேசி அது பண்ணவே எக்ஸ்போஸ். இது ஒரு ஸ்டேட் அசெம்பிளி எலெக்ஷன், நாங்க கொள்கை எதிரி எக்ஸ்போஸ் பண்ணோம், நாங்க வந்து அரசியல் எதிரி டைரக்டா வேலை பண்றோம். ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்றேன், இது வந்து எல்லாருமே வந்து கள்ள கூட்டணி, பிஜேபி திமுக வந்து கள்ள கூட்டணி, பிஜேபி இவங்களோட கள்ள கூட்டணினா நிச்சயமாக திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். அதை நான் வந்து ஆணித்தனமாக பிஜேபி க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறதுனால சொல்ல முடியும். அதோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். குறிப்பாக வந்து அவங்க வந்து ஸ்டாலின் மேலே அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் ஒரு ஷிஃப்ட், டைனமிக் ஷிஃப்ட் ஒன்று நடக்குது டுவர்ட்ஸ் உதயநிதி இருக்குல்ல, அதை அவங்க ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு நினைக்கிறாங்க. அதை அவங்க ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து அந்த விஷயத்தை நான் கிளாரிட்டியாக கொண்டு முடியும். இந்த உறவு என்பது இல்லாத ஒன்று, இது கட்டமைக்கப்பட்டது. எனக்கு இதில் ஒரு சந்தேகம் வருது. நான் வந்து உங்ககிட்ட வந்து நீங்கள் பிஜேபிக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்குன்றதுனால கேட்குறேன். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கேப்ஸ் இருக்கு இல்லையா, அது இப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட். கீழே கேடர்ஸ் வைஸ்ல பிஜேபிக்கும் திமுகவுக்கும் நல்ல கேப் இருக்கு. மேல போக அபெக்ஸ் லெவல்ல எனக்கு என்ன டவுட், நான் ஒன்னு சொல்றேன், இங்க திருப்பி வரும்போது அவங்க they don't have any problem with MK Stalin. ஏனா அவர் நான் சொல்றேன், they respect MK Stalin, they respect EPS, they respect Vijay also. அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன் they also respect திருமாவளவனுக்கு அவங்க கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி அவருக்கு வந்து அழைப்பு மாதிரி இந்தியன் பாலிடிக்ஸ் அவர் யாருக்குமே வந்ததுங்க தமிழ்நாட்டில். நீங்கள் வந்துருங்க, நான் மினிஸ்ட்ரி தரோம், எதோ கொடுத்துருக்காங்க திருமாவளவனுக்கு, ஆனால் அவர் வந்ததே கிடையாது. அவரே இப்போ இது சொல்லலாம், அது சொல்லலாம்.
ஆனா இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இன்னைக்கு நடக்கிற டைனமிக் டைனஸ்டி இப்ப பாருங்க அப்பா மோகனுக்கு அடுத்து கார்த்திக் மோகன் வந்துட்டாரு. ஆல்ரெடி டிஆர்பி ராஜா இடத்துல இப்போ எல்லா இடத்துலையும் வந்து அடுத்த இடத்துல சன் வந்தா இது வந்து என்னன்னா இது ஒரு அபாயமான சுச்சுவேஷன், ரைட்? அவங்க தேர் அகேன்ஸ்ட் த டைனாஸ்டி பார்ட். நீங்கள் வந்து ஞாபகம் இருக்கணும் 2019 வந்து தே டிஃபீட்டட் யூபியில் வந்து ராகுலை டிஃபீட் பண்ணும்போது, ரைட், தேவர் வெரி கான்சியஸ் அண்ட் தே டிஃபீட்டட் ராகுல் காந்தி அந்த இடத்துல, ரைட்? இந்த பாலிடிக்ஸ்க்கு அவங்க என்றைக்குமே துணை போக முடியும். இப்படிலாம் கிடையாது, இப்படி தான் இப்படி கிடையாது. ரெண்டு ஒரு முதலமைச்சரும் வருது இல்ல முதலமைச்சரும் பிரதம மந்திரியும் ஒரு கோஆர்டினேட் ரிலேஷன்ஷிப் பண்ணுன்றதுல ரொம்ப கிளியரா இருக்காங்க. இல்ல எனக்கு நான் வந்து ஐ அம் ஆல்வேஸ் ஃபார் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். நான் வந்து இங்க காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் கேட்கல. ஆனா என் பாயிண்ட் என்னன்னா 4 வருஷம் நித்யாவுக்கு போல, ஆனா 5வது வருஷம் சனாதன கேஸ் எழுத போறேன். இல்ல நான் கேக்குறேன் அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு பாருங்க. சனாதன கேஸ் வாஸ் புட் அசைட். அது அவ்வளவு கிராவிட்டியான ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருந்த பாஜக கெப்ட் இட் அசைட். இந்த இடத்துல வந்து இடிக்கு ரைடு நடக்குது, அதுவும் கவர்மெண்ட் தாளமுத்து நடராசன் மாளிகையில ரைடு நடக்குது. இங்க இருந்து போயிட்டு ஒருத்தர் நிர்மலா சீதாராமன் மேம் பாக்குறாரு. அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல பிஜேபி வந்து புட் டவுன் பண்ணுது. இல்ல அதுக்கப்புறம் பேச வேணாம்னு சொல்றாங்க. நேரு மேல இங்க இடி கேஸ் வருது, அதே நடக்குது. இந்த இடத்துல ஒரு தான் கும்பகோணத்துல அந்த கோயிலுக்கு போனாருப்பா, சாமி வேலை பார்த்துருச்சு. சாமி எல்லாம் வேலை செய்யல, இங்கதான் நான் வேலை சொல்லுவேன். மத்திய பிரதேஷ் எலெக்ஷன்லயும் பீகார் எலெக்ஷன்லயும் உதயநிதி சனாதனத்தை பத்தி பேசினது டிபேட்டபிள். ஆனா தமிழ்நாடு கேம்பெயினுக்குள்ள அதை ஏன் பிரைம் மினிஸ்டர் ஸ்டேச்சருக்கு கொண்டு வரலங்கிற கேள்விக்கு ஆப்வியஸா அவர் கேட்டா பதில் இல்ல அது இமீடியட் இவங்க போய் பார்க்கும்போது அது புட் டவுன் ஆகுது இல்லைங்களா? நான் என்ன கேட்கறேன்னா கீழே பிரச்சனை தான், கீழே வந்து பாஜகவும் திமுகவும் பேசலாம். ஆனா மேல போக 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 இந்த இடத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதோ, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் மமதா சொன்னாங்களோ. மமதா சொன்னது இல்லங்க, மமதாவே அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கன்னு தான் சொல்றேன். அது மமதாவே நான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எதுவா பேசணும்னா மேல இருக்கிறவங்க எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டிங் ஓட கரெக்ட். அதுதான் நாங்களும் சொல்றோம். மேல இருக்கிற எல்லாரும் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது விஜய் உட்பட, திருமாவளவன் உட்பட, இல்ல திருமாவளவன் உட்பட எல்லா தலைவர்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா பெரம்பூர்ல என்டிஏ வேட்பாளர் யாரு? அதான் திலகா மக்கா போட்டுருந்தீங்களா? பெரம்பூர்ல அப்ப திலகா பாமகவையும் குறைச்சு மதிப்பிடுறீங்களா? நான் வன்மையா கண்டிக்கிறேன். இல்ல குறைச்சு மதிப்பது இல்லைங்க. உங்களுக்கு பாருங்க, நீங்க வந்து பெரம்பூர்ல ஜெயிக்கணும். இப்ப நீங்க பெரம்பூர்ல ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேண்டிடேட் வந்து பிலோ 20%, பிலோ 10% போடும். 10% கிட்ட வந்தால் தான் உங்களோட வெற்றி வாய்ப்பு வருது. ஏன்னா திமுக 40% குறையவே குறையாத போது அங்கே ஒரு ஃப்ரீவே வந்து உங்களுக்கு வந்திருக்குல்ல. நாங்கள் அப்படி பார்க்கல. நாங்கள் வந்து அவங்க அலையன்ஸ் கொடுங்க அப்படி பார்த்தா நீங்கள் அப்போ எடப்பாடி வந்து கேண்டிடேட் போனதுக்கப்புறம் திரும்ப அதிமுகவும் தாவேக்காவும் திரும்ப அங்கேயும் அலையன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்படிலாம் இல்லை. இது வந்து சில இடத்துல சில பேர் யாரோ ஒருத்தர போட்டு 2 பேலன்ஸ் ஆகுதா இல்லையா? நான் என்ன சொல்றேன், எப்படி யோசிங்க, அதிமுக திமுக நீங்க 2 பேரும் நெக் டு நெக் நின்னாங்கன்னா 2 ஓட்டும் பிரியும். அந்த இடத்துல மார்ஜின்ல தாவேக்கா ஹியூஜ் அடிச்சிட போகுதுன்னு மொத்தம் திமுக போன நீ அதிமுக விட்டு கொடுத்துருக்காது. எனக்கு நான் ஒரு தியரி சொல்றேன்ல. இல்ல எல்லாமே தியரிஸ் தான. பாலிடிக்ஸ் பொய்டிக்கா, அது நான் பொய்டிக்கா சொன்னா அது நீங்க எடுத்தாலும் எடுத்துக்கலாம். சர்க்காஸ்டிக்கா அது சொன்னதுதான். பெரம்பூர்ல வச்சு நிப்பாருன்னு தெரிஞ்சு அங்க ரெட்டையில இவர் நிப்பாட்டல. சோ எடப்பாடி தொகுதியில விசில் எதிர்க்க நிக்காது அப்படின்ற வகையில அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு தியரி வைக்கப்பட்டது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தெரியுது. அண்ணா நகர்ல கோகுலேந்திரா நிக்கிறாங்க. நிற்கும் போது இந்த இடத்துல வந்து அப்படியே அண்ணா நகரில் இருக்கிற கார்த்தியை தூக்கி வில்லிவாக்கத்தில் வந்து ஸ்ட்ரைட் அவுட் டஃப் ஃபைட்டு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட சிற்றரசை போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், சிற்றரசருக்கும் அண்ணா நகர் தொண்டர்களுக்கும் சிற்றரசுக்கும் வந்து ஏக பொருத்தம், ஆக்சுவலாக ஏக பொருத்தம் 2 பேருக்கு. அது ஒன்று நடந்திருக்கு. இந்த வாட்டி அதிமுக திமுக எல்லா கட்சிகளுமே வந்து பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்கன்றது மக்கள் 234 தொகுதியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது அவுட் ஆஃப் ப்ளூல தான் இப்போ ரன்னில இருந்து ஐபிஎஸ் கூப்பிட்டு இங்க திண்டுக்கல்ல போட்டாங்க. திண்டுக்கல் அது மட்டும் அவுட் ஆஃப் ப்ளூவா? அவுட் ஆஃப் ப்ளூ கிடையாது. திண்டுக்கல் என்ன பிரச்சனைனா பழனியில வந்து சிபிஐ வந்து அந்த சீட் வேணும்னு கேட்குறாங்க. சிபிஎம் கேட்குறாங்க. சிபிஎம் கொடுக்கும்போது ஐ பெரியசாமி அங்கே போடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, திண்டுக்கல் சீனிவாசன் டஃப். திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பொசிஷனில் இருக்காரு? பொருளாளர் இருக்காரு. ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ண வேண்டியதுதான். நம்ம அப்படி கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க என்ன ஒரு போய் நாகநகரில் போட்டீங்க, ஏன் போட்டீங்க? இல்லைங்க, இல்ல ரூபி யாரு? இல்ல நான் நீங்க என்ன கேட்டீங்கல, இந்த இடத்துல திமுக அதிமுகவோ ஒரு கன்வீனியன்ஸ்க்குள்ள வந்து தாவேக்காவே கன்வீனியன்ஸ்க்குள்ள வந்திருக்கு. எக்ஸப்ட் நாம் தமிழர், எவ்ரி பார்ட்டி ஹஸ் அட்ஜஸ்டட் சம்வேர் அட் சம் பாயிண்ட். எக்ஸப்ட் நாம் தமிழர் கேட்டீங்கன்னா அவங்க கடைசி நேரத்துல கேட்டீங்கன்னா கேண்டிடேட் கூட வித்ட்ரா பண்ணிருப்பாங்க. அவங்கள நீங்க கன்சிடரேஷன்ல கொண்டு வரலாம். இல்லப்பா அப்படி இல்ல. ஒரு களத்துல இப்ப நீங்க எப்படி 234 தொகுதி போட்டிருக்கீங்களோ அவங்களும் 234 தொகுதி கேண்டிடேட் போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட வந்து விஜய்ன்ற பெரிய ஒரு இமேஜ் இருக்கு கையில். அவங்கள்ட்ட சீமான்ற ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜ் 4 எலெக்ஷனாக வந்து தனியாக இருந்திருக்க ஒரு இமேஜ் இருக்கு. அவ்வளோதான், தவிர வேற இமேஜே கிடையாது. ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்
ப்ரொஃபஷனல். உங்கள்கிட்ட ஆதவர்ஜனா இருக்காது ஒரு பெரிய கம்பெனி, பெண் மாதிரி ஒரு கம்பெனி நடத்துவீங்க, நடத்தி உங்களால் இது பண்ண முடியும். அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் இல்லை, அவர் நடக்கிறதா ஸ்ட்ராட்டஜி. அப்படி இருக்கும்போது அந்த கேண்டிடேட்டையும் நம்ம இது பண்ணி தான் ஆகணும், அதை விட முடியாது. இப்போ நாம் தமிழர் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க எப்பவுமே? இல்லை, நாம் தமிழருக்கு டென்ட் இருக்கும். அது நம்ம ப்ரொபோஷனலாக பார்க்கும்போது இந்த 30, 25 இந்த லெவல்லேருந்து 1% குறையிறதுக்கும் 8லேருந்து 1, 2 குறையிறது ரொம்ப ப்ரொபோஷனலி பெருசாக தெரியும். நாம் தமிழரில் அடிப்படையில் நம்ம 4 ஓட்ஸாக அந்த ஓட்ஸை பிரிக்கிறோம் அப்படின்னா, நான் அதை 3 எடுக்கிறேன். முதல்ல அவர் பேசக்கூடிய ஐடியாலஜி அது ரொம்ப ஃபீபிளாக ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்க போகிறாங்க தமிழ் தேசியம். அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு விஜய் ஏதாவது பண்ணாரான்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி மாவீரர் நாள் அன்னைக்கு மாவீரம் போட்டுறதுன்னு ஒரு ட்வீட் போட்டிருப்பார். அதை தாண்டி அவங்களோட கோயின்சைட் ஆகிற மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் நான் தமிழ் தேசியத்துக்குள்ளே எதுவும் பெரிய அளவுக்கு அவர் பண்ணலை. ஸோ அங்கே டென்ட் வர வாய்ப்பு இல்லை. சீமான் அப்படிங்கிற ஒரு அவருக்கான அந்த ஒரு பர்சனாலிட்டிக்கான ஒரு அப்பீல் அதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஸ்டேஜில் ஹி வாஸ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மர். நம்ம அதெல்லாம் குறைச்சி பேச முடியாது. அது நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். நீங்கள் ஒரு தலைவாழை இலை போட்டு முழு விருந்து சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். பெர்ஃபார்மராக நான் பேசினேன்னா, பாலிட்டிஷியனாக அவர் பேசுகிற அந்த ஆங்கிள் எடுத்தாலும் சரி, அந்த ஒரு பேக்கேஜ் இருக்கும். விஜய் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய ஸ்டேஜ் டெலிவரிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு செட் ஆஃப் ஆடியன்ஸ். அந்த இடத்துலையும் அது 2 குறைய வாய்ப்பு இருக்குது. ஆன்டி டிஎம்கே ஏடிஎம்கேன்னு அவர் ஸ்ட்ராங்காக அந்த 2 பேரையும் ஈக்குவி டிஸ்டன்ஸில் வைக்கிற இடம் அப்படிங்கிற இடம் இருக்குது. இந்த ஓட்டர்ஸ் அப்படிங்கிறதுல ஏடிஎம்கே இவங்க சைலண்ட் பண்ணதுனால அதுலேயும் பெரிய ஒரு டென்ட் வரலாம், ஒரு ஃபீபிளாக இருக்கும். இது ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் வேண்டாம். ஏறத்தாழ நமக்கு சம்சார மின்சாரத்தில் அவர் விசு சொல்கிற மாதிரி தான் 1967க்கு பிறகு நான் பேண்டை போடுறதே விட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் ஆட்கள் இருப்பாங்க. டிஎம்கேவை போன முறையே எடப்பாடி பழனிசாமியை விட இவர் கடுமையாக எதிர்க்கிறாருங்கிறதுக்காக அந்த ஹார்ட் கோர் ஆன்டி டிஎம்கே பேசக்கூடிய ஓட்டர் ஷிஃப்டாக இருப்பாங்க இல்லையா, அதுதான் பெரிய டென்ட்டுக்கு போகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா சோஷியல் மீடியாலையும் சரி மற்ற இடங்கள்லையும் அந்த விர்ச்சுவலி கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ரீச் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி போய் விஜய் சாருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த மீடியா ப்ரெசன்ஸ் ஆகட்டும், அந்த ஒரு நரேட்டிவ் அதை கொண்டு போய் அதை கிரவுண்டுக்கு போனதாகட்டும், பெனட்ரேட் ஆனதாகட்டும், அந்த இடம் சீமானுக்கு அடி வாங்கும். ஸோ சீமான் இந்த முறை அவருக்கு அந்த 8ங்கிறதுனால ஒரு 1.5% வரைக்கும் குறையுது அப்படின்னா ரொம்ப பெருசாக தெரியும். அவுட் ஆஃப் 8 நீங்கள் 100ன்னு வச்சிங்கன்னா, பட் அவரால் திரும்ப ரிவைவ் ஆக முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா நாளை பின்ன இங்கே ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அந்த இதுவும் அந்த 2 பேரோட சேர்ந்து இது 3வது திராவிட கட்சின்னு அவர் ஒரு நரேட்டிவ்ஸ் கொண்டு போகிறாருன்னா, ஆன்டி டிஎம்கே டிஎம்கே மாதிரி ஆன்டி டிவிகேனும் கொண்டு போகலாம். அல்லது நாளைக்கு வேறு கேல்குலேஷன்ஸ் கூட உருவாக்கி 3rd ஃப்ரண்ட்டில் அவரும் கூட சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். நாம் தமிழர் இழக்கும் ஒப்பீட்ட லெவலில் அது அவரால் திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிவைவ் ஆகக்கூடிய இடத்துக்கான இழப்பாக அது இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஒரு கேள்வி, ஒருவேளை உங்க கூட நாம் தமிழ் நீங்கள் சேர்ந்து சண்டை போட்டுருந்தீங்கன்னா, சரி 2 பேரும் 2 திராவிட கட்சியில் ஒழிக்கணும் ஒரு காமன் காஸ்ட் இருக்குது, சண்டை போட்டுங்கன்னா அதோட வீரியம் இன்னும் அதிகமாக இருக்கணும். இப்போ இன்றைக்கே விஜய் பேசும்போது இப்போ விஜய் அவரால் எல்லா இடத்துக்கும் போக முடியல, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஏன்னா ஸ்கூலுக்கு போகிற டைமில் போனால் டிஸ்டர்ப் ஆகிடுன்றாங்க, 6 மணிக்கு போனால் வீட்டிலேருந்து வேலைக்கு வர போகிற டைமில் டிஸ்டர்ப் ஆகுன்றாங்க. இல்லை ஒருவேளை அவர் அது ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணாரா, வெளியில் வராமல் இருக்கிறதே அது பெரிய ஸ்ட்ராட்டஜியாக நினச்சாரா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது ரிசல்ட் தான் நமக்கு அது சொல்லும். பட் நீங்கள் நாம் தமிழர் மாதிரி ஒரு கட்சி கூட இல்லாதது உங்களுக்கு பெரிய இழப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அப்படி டெஃபினட்டாக நினைக்கவே இல்லை. ஏன்னா நான் முன்னாடி அந்த வார்த்தையை சொல்லியிருந்தேன், பேகேஜ் அப்படின்னு ஒன்று. ஸோ நாம் தமிழரில் ஒரு இன்ஹெரண்ட் ப்ராப்ளம் ஒன்று நான் பார்க்குறேன். நாம் தமிழ் கார்பரேட் செட்டப் அது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் கார்பரேட் செட்டப் நாம் தமிழர் நான் சொல்லுவேன். அவங்க எப்படி செட் ஒர்க் ஆகுறாங்கன்னா, ஒரு செக்மெண்ட் உள்ளே வராங்க, உள்ளே வர்றவங்க தே ஆர் மில்கிங், அதுக்கப்புறம் அவங்க வெளில போகிறாங்க, வெளில போயிட்டு நாம் தமிழ் அப்போஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஃபார்மேட்டில் நாம் தமிழ் ஒர்க் ஆகிட்டே இருக்குது. இதைத்தான் சர்க்காஸ்டிக் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் உள்ளே வரான், செகண்ட் இயரில் ஏமாறான், 3rd இயரில் வெளில போய் நாம் தமிழ் திட்டுறாங்க. இது எப்படி ஒரு ஃபார்மேட் நடக்கும்? இது கீழ் லெவலில் இல்லை. அந்த தலைவருடைய அடுத்த கட்ட தலைவர் தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய பிரைம் லீடர்ஸாக வந்திருந்த ராஜீவ்காந்தி திமுக தார வந்துட்டீங்க, கல்யாண சுந்தரானா அதிமுக தார வந்துட்டீங்க, இப்போ அடுத்து அக்கா அதிமுக தூக்கி கொடுத்துட்டீங்க. இது நடந்துகிட்டே இருக்குன்னும் போது அந்த இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நீங்கள் நாம் தமிழோட ப்ராப்ளத்தை பெருசாக பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நாம் தமிழ்னு வளராமல் இருக்கிறது தான். நாம் தமிழ் நீங்கள் சும்மா ஒரு ஜென்ரிக் ஃபோர்ஸெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனையும் டைனஸ்டிக் பாலிடிக்ஸ் சொல்கிறீங்களா, 2019 ஒரு மச்சானுக்கு சீட்டு கொடுத்தது, 2021 வாக்கில் அவர் அடுத்தது அவர் வைஃபை கொண்டு வர போகிறாங்கன்றது தான் அங்கே பிரச்சனையே. காளியம்மாளுக்கு ரிவோல்ட் ஆனது காரணமே அந்த கட்சியில் வளர்ந்து வர தலைவர்களை அப்புறப்படுத்துறாங்கன்னு சொல்கிறீங்களா, சைட்லைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா, ஃபோக்கஸ் ஒத்துமையிலே இருக்கணும்னு சொல்கிறாங்களா, கரெக்ட். அந்த கட்சியில் கண்ட்ரோல் இல்லை, சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லிங்கன்னா அதுக்கு சாட்டைன்னு ஒருத்தருக்கிறாரு. அதை சாட்டை சேனல் சீமானன் டிஸ்ஓன் பண்ணுவார், சாட்டை இஷ்டத்துக்கு பேசிட்டே இருப்பார். அவர் வீட்டில் பேசுறது ஒன்றா இருக்கும், சீமானன் பேசிட்டு இருக்காரு, இல்லை சீமானம் பேசுறதா இருக்கும், நேரில் ஒன்று பேசுறதா இருக்கும். இப்படியே இப்படி இருக்கு இல்லையா? அந்த கட்சிக்குள்ளே எனக்கு அந்த கட்சி ஒரு இன்டாக்டா இருக்கிறதானே ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஸோ இதை கொண்டு தலைமையில வச்சுக்கிட்டு அவர் வரும்போது என்ன மைண்ட்ல ஐடியாவில் இருந்தாருன்னா, நான் தான் ஃபர்ஸ்ட் கட்சி, என்னதான் அவர் சிஎம் ஆக்கணும்,
கேளுங்க. இது வந்து இப்போ இன்னைக்கு இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இது திரும்ப ஒரு வாட்டி இந்த வாய்ஸ் இதே வார்த்தையை ப்ளே பண்ணி பாருங்க. இது எவ்வளவு பெரிய ஜோக்குன்னு உங்களுக்கு புரியும். ஸோ ஒருத்தர் வந்து உடைய போறான்றது புரியாம என்ன சிஎம் ஆக்கிறதுக்கு ஒருத்தர் வரணும்னு சொல்லிட்டு டே ஒன்லயே சம்பந்தம் இல்லாம திமுக எதிர்க்கிறதுக்கு வந்த ஒரு கட்சி, ஆட்சியில் இருக்கிற திமுக சண்டை போட வேண்டிய கட்சி, திமுக பங்காளி கட்சியும் போய் முடிக்கிறாங்க கடைசியில் எலெக்ஷன் கேம்பெயின்ல. சம்பந்தமே இல்லாம தாவேக்காவை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இது இன்செக்யூரிட்டி தான், வேற என்ன? வந்த வேலையை மறந்துட்டு முழு நேரம் சமையல்காரமே ஆயிட்டியாடா சார், சாம்பார் ரெடி, அடுத்து ரசம் வச்சோம்னா சமையல் போவேர் அப்படின்னு ஆயிட்டாங்க. இந்த நிலைமை கொண்டு போய் நிப்பாட்டுற கட்சி கூட அலையன்ஸ் பேசுவோம்னு நினைக்கிறீங்களா? இது வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு குரூப். அது வந்து நாங்க அலையன்ஸ் பேசல, கூட சேரலன்னா நாங்க என்ன கேம்பெயின் டீமுக்கு ஆள் ஏறுறோம்? கட்சி இருக்கு, கேம்பெயின் டீம் வந்து பேசிட்டு போங்கப்பான்னு. ஸோ தட் இஸ் நாட் அட் ஆல் ஒரு கப் ஆஃப் டீ. எங்களுக்கு அது வேணான்றதை நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். பேசவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. எதுவும் எலெக்ஷன் முடிஞ்சாலும் அவங்கள பத்தி கொஞ்சம் ஃப்ரீயாக சொல்ல முடியுது. நெவர் ரெக்ரெட். மற்றவங்களை சிஎம் ஆக்கிறதுக்கெல்லாம் வரலங்க. இங்க மாற்றத்தை கொடுக்க வரும். எல்லா விதமான பேகேஜும் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் நான் இன்னும் பேசணும்னு வச்சுக்கீங்களா, பர்சனல் 1000 கேள்வி இருக்கு எனக்கு. அந்த அவ்வளவு பேகேஜ் எடுத்துட்டு இருக்க ஒருத்தர் வந்து ஒரு பர்சனல் ஸ்பேஸ்ல ஒரு கேள்வி வரும்போது அதை பர்சனலா நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற ஒரு தலைவருக்கும், அந்த பர்சனல் பிரச்சனைக்கு எல்லாரும் வாங்க ஒன்னா போலீஸ் ஸ்டேஷன் போற சொல்ற தலைவருக்கும் 100 வித்தியாசம் இருக்கு. அங்க யாரை எப்படி அட்ரஸ் பண்றோம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து என்னால வந்து புரிஞ்சு கூட பார்க்க முடியும். மேபி தட் வில் பி மை டீல் பிரேக்கர். அது உள்ள வந்து நான் இறங்கி இருக்க மாட்டேன். சரி, நிறைய இடம் இருக்கு, நிறைய இடத்துக்கு நீங்கள் வந்துக்கலாம். அந்த நடந்ததுதான் ஓகே, அது நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன் பர்சனலாக. ஸோ நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எலெக்ஷனில். பண்ணும்போது தாவேக்கா வந்து 8% 12% ஒரு ஓட்டு வாங்குது அப்படின்னா அந்த சீட்டு திமுகவுக்கு ஆதரவாக போகுது. இன்னொரு லேயர் வரும்போது என்னென்னா 12% 16% வரும்போது அந்த சீட் அதிமுகவுக்கு ஃபேவரபுள். அது இது பியூராக என்னோட அனாலிசிஸ் தான். 16% மேலே வாங்குதுன்னா அந்த சீட் வந்து திமுகவுக்கு போகுது. 30% மேலே தாவேக்கா வாங்கினா தாவேக்கா ஸ்டார்ட்ஸ் கன்வர்ஷன், சீட் கன்வர்ஷனில் இந்த 4 கேட்டகரி இருக்குது. இப்போது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 4 கேட்டகரி கரெக்டாக நினைக்கிறீங்களா? 4 கேட்டகரி இல்லை பெரிய மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 4 கேட்டகரியில் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இதில் அவங்க எடுக்கக்கூடிய இந்த ஹஞ்ச் எங்கேருந்து எடுக்கிறாங்கிறத பொறுத்து, ஏன்னா இவங்க எடுக்கக்கூடியது என்ன பண்ணும், அந்த இது நம்மளது ஃபஸ்ட் பாஸ் போல் சிஸ்டம்ங்கிறதுனால முதல்ல இருக்கிறவங்களுக்கான அந்த பெஞ்ச் மார்க்கே இறக்கி விட்டுரும். நம்ம 1977 மாதிரி எம்ஜிஆருக்கு 33 தான், நீங்கள் 33.5 வாங்கி அவர் ஆட்சி அமைக்கிறாரு. ஏன்னா இருந்த 4 ஃபோர் கார்னர் ஃபைட்டு 4 பேருமே ஸ்ட்ராங் ஆக 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 ஓட்ஸை எடுக்க 1க்கும் 2க்குமான டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தியாகுது. 1க்கு தேவையான அந்த பெஞ்ச் மார்க்கே குறைய ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ஒரு இம்பேக்ட் வரும் பொழுது எனக்கு தெரியும் மண்டல வாரியாகவே யார் யார் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ அங்கே இவங்க போய் ஸ்விங்கை பண்ண வாய்ப்பு இருக்கான்னு ஒரு பார்வை இருக்குது. டிஎம்கேவினுடைய கோர் ஓட்ஸை இவர் என்னவா கட் பண்ணுறாரு, எந்தெந்த ரீஜியனில் கட் பண்ணுறாரு, என்னென்ன ஏஜ் குரூப்பில் கட் பண்ணுறாரு, அதில் கிளாஸ் ஃபேக்டர்ஸாக என்னவா இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் எத்தனை விதமான டைவர்ஸ் விஷயங்கள் எடுத்தாலும் இது எல்லாத்துக்குள்ளேயும் அக்ராஸ் செக்ஷன் போகும்போது அந்த ஸ்விங் இருக்குது. எனக்கு அது நீங்கள் அந்த 12 to 16ங்கிறது எப்படி ஏடிஎம்கேக்கு ஃபேவர் ஆகுதுங்கிறதுல மட்டும் ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏடிஎம்கேவை விட அவர் டிஎம்கே ஓட்ஸை குறைஞ்சது டபுள் த டைம் எடுத்தாருன்னா ஏடிஎம்கேக்கு ஃபேவராக அதுக்கு நான் கிளாரிட்டி கொடுக்க வரும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 12 வழி என்ன ஆயிடுதுன்னா ஆல்ரெடி அவர் ஏடிஎம்கே ஓட் பேஸ் கட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ண திமுக மைனாரிட்டி ஓட்ஸ் கட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி 12% வந்துடுறாரு. 12 to 16 போது ஏடிஎம்கேக்கு இம்பாக்டே இல்லை. அது வந்து டிஎம்கே நல்லா ட்ராப் பண்ணுறாரு. 16லேருந்து என்ன ஆகுதுன்னா ஒரு டிஎம்கே ஓட்டுக்கு 3 ஏடிஎம்கே ஓட்டு ராப்பிடா ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா சர்ஜ் ஆகுது, டேம் மாதிரி ஆகுது, அணை மாதிரி கட்டிடுறாங்க ஏடிஎம்கே. அது ஏன்னா ஆல்ரெடி இந்த பிரியிற ஓட்டு பிரிஞ்சிருச்சு, முதல் ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே பிரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா திமுகவுக்கு அதிகமாக பிரியுது ஒரு 16 வரலையும். இந்த 16க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா திருப்பி அணை உடஞ்சிருது. இந்த டேம் வந்து என்ன ஆகுது உடையும் போது என்ன ஆகுதுன்னா 3க்கு ஒரு ஏடிஎம்கே ஓட பிரிக்கிறாரோ அப்படின்ற ஒரு இதுதான் என்னோட தாட் ப்ராசஸ் இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி 30 வந்து அது யார் இன்டூ கன்வர்ஷன், அதில் பிரச்சனை இல்லை. ஏன்னா 30 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா இந்த இவர் மட்டும் 30 எடுத்துட்டு ஒரு இடத்துல 1 கார்னர் ஃபைட்டா படிச்சுனா எதுவும் பண்ண முடியாதுல்ல. அது ஒன்றும் சிக்கல் இல்லை. சில இடங்கள் எல்லாம் பூத்ஸ்ல 200 ஓட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆனால் 201 202 வாங்குறவங்க தான் ஜெயிக்க போறாங்கிற இடம் அது வந்துடும். இந்த 200னா மற்ற 2 பேரும் 200 கீழே போனாதான் அவங்க அந்த இடத்துல அதை கன்வெர்ட் பண்றாங்க, இல்லை அங்கே லீட் எடுக்கிறாங்கிறத நம்ம எடுக்க முடியும். அது ஆன் அன் ஆவரேஜா அது பரவலாக வருதாங்கிற ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த செட்டப் படி 1000 ஓட்டர்ஸ் கொண்ட பூத்தா, இல்லை இப்போ அது 700 750 வரைக்கும் ஓட்டு பூத்தை இன்க்ரீஸ் பண்ண பிறகு அதில் 200ங்கிற கொஷினும் இருக்குது. நம்ம நியூமரிக்கலாக அதில் பலது பார்த்தாலும் இவங்க 2 பேருக்குள்ள எவ்வளோ ப்ரப்போர்ஷன் வரைக்கும் போக போகுதுங்கிறது தான். ஐ திங்க் அது பூத் பை பூத்தே மாறணும்னு நினைக்கிறேன். பூத் மாறப்போது பூத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ், அது நீங்கள் கேஸ்ட் ஈக்குவேஷனா, ஜெண்டர் பேஸ்டா, இல்லை கிளாஸ் பேஸ்டாக நீங்கள் எடுத்தாலும் சரி, ஏஜ் குரூப்பு, இது எல்லாமே சேர்ந்து ப்ளே பண்ண போது நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் மிஸ் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியது ஷை ஓட்டர்ஸ், சைலண்ட் ஓட்டர்ஸ். இவங்க 2 பேருமே எந்த செஃபாலஜிஸ்ட் எந்த சர்வே யார்கிட்டையும் சிக்க மாட்டாங்க.
அவங்க இந்த முறை என்னவா இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த முறை இது வரைக்கும் இல்லாத ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது, ஒரு வேவ் டிவிகே வேவ் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் நம்மளால் பார்க்க முடியுது. யாரை கேட்டாலும் டிவிக்கு என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு விஷயம் வருது. அதை நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 2024 எலெக்ஷன் வரைக்கும் அன்னைக்கு இருந்த டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிஏ ஃப்ரண்ட்டு ப்ளஸ் நாம் தமிழரோ போட்டுட்டு வந்து யாராவது ஒரு சிலர் ரைட்டப் எழுதுவாங்க. அப்போ விர்ச்சுவல் ஸ்பேஸில் நான் போட்டேன்னு வீடியோவாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுல அவங்களுடையது நில்லில் இருக்குது, 0ல் இருக்குது. இவங்க 10 பேர் போட்டாலும் 100 பேர் போட்டாலும் அந்த இடத்துல அது லெவல் பிளேயிங் ஃபீல்டே கிடையாது, இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தே டேக் கிளியர் எட்ஜு. பட் இதுதான் கம்ப்ளீட்டாக நம்ம என்டையர் தமிழ்நாட்டினுடைய எலக்டோர்ஸினுடைய ரெப்ளிகாவாக இருக்கா, எல்லா ஃபேக்டர்ஸையும் உள்ளடக்கிய ரெப்ளிகாவாக இருக்கிறதுங்கிறது தான் நமக்கு லாஸ்ட் ரவுண்டு என்ற வரைக்கும் வேட்பாளர்கள் பயத்தோடு இருந்தால் இருக்கட்டும்ங்கிறேன். அது தேவைங்கிறேன். அவங்களுக்கு செகண்ட் பேலன்ஸ் அதுதான் இருக்கணுங்கிற. அப்பா வீட்டு சொத்து இல்லை, சும்மா ஜஸ்ட் லைக் தட். அது 2 ரவுண்டு முடிஞ்சது, நம்ம போய் சாப்பிட்டு ரெஸ்ட்டை போடுவோம் தான் இப்பயே லீடு வந்துருச்சுங்கிற கூடாது. இல்லைப்பா, பூத்துலாம் வந்து நான் பார்க்குறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தட்ட கேட்டேன், மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்காங்களாம். அந்த இதில் வந்து இந்த கேமரா வச்சிருக்க இடத்துல மாற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கும் போது எனக்கு இது பிடிச்சிருக்கு. வாட் விஜய் ஹஸ் டன் இந்த செலெக்ஷன்றது எனக்கு பிடிச்சிருக்கு. 2 கட்சியும் வந்து அப்படியே தன்னோட நம்ம 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்ல போய்க்கலாங்கிறது இருக்கக்கூடாது. செக்ஷன் யார் யாரும் ஆக்சுவலாக ஃபைட் பண்ணலையோ அந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே டிஎம்கேல ஓப்பனாக வெளில வந்துடும். இப்போ உங்கள்கிட்ட வரேன். இப்போ நான் ஒரு தேரி சொன்னேன். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த தேரியை பற்றி? வாட் இஸ் யுவர் கன்க்ளூஷன்? இல்லை, நீங்கள் பீங்க வெல் எக்ஸ்பர்டைஸ் உள்ள ஒரு செஃபாலஜிஸ்டாக நான் வந்து உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை தப்பு சொல்லலை. ஆனால் நான் எங்கே வந்தேன்னா வந்து இத்தனை 30% மேலே எல்லா சீட்டும் இந்த செக்மெண்ட்ஸ்குள்ளேயே நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு நம்பரோட தான் வி ஹேவ் ஸ்டார்டட் திஸ். எங்களுக்கு வந்து ஒரு 1 கோடி மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு கட்சி. நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஐ திங்க் யூ ஹவ் கம் க்ளோசர் டு தட். அதை நான் ஒத்துக்கிறேன். அந்த 1 கோடி நம்பர் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது யூ கம் க்ளோசர் டு தட்ன்றது நான் பர்சனலாக நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு பல பேர் தாவேக்காவை சப்போர்ட் பண்ணுறாங்க, ஹார்ட் கோர் தாவேக்கா ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க, இன்னும் ஐடி போடாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் வச்சுட்டு நீங்கள் இதை சொல்ல முடியாது. இதை தாண்டி தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் வாக்காளர்கள்லாம் எல்லாரும் மெம்பர்ஷிப் போட்டுடல. விமன் ஓட்டர்ஸ் வந்து மெம்பர்ஷிப் போட்டுடல. மாற்று கட்சியில் இருந்து அதிருப்தியில் ஓட்டு போட்ட எத்தனை பேர் வேணும்னு நானே பார்த்தேன். அதிமுக காரங்க நாங்கள் ஃபேமிலியா, திமுக காரங்க பரம்பரையா, இந்த வாட்டி நாங்கள் விஜய் சாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம், அது பேரம்பத்தி சொன்னாங்கன்னு இல்லை. நிஜமாவே வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சேஞ்ச். ஒரு மாற்றம் கொடுத்து தான் பார்க்கணும். இங்கே கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் இருக்கிறதே பெரிய வீக்னஸாக இருக்குது ஜனநாயகத்துக்குன்னு. ஒரு பெரிய நம்பர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுதான் வந்து இந்த இடத்துல இவ்வளோ பெரிய டேர்ன் அவுட். இந்த 80% மார்க்கை தொடாத தமிழகம், டிஸ்பைட் ஆஃப் முன்னாடி சென்சஸ், டீலிமிட்டேஷன், எஸ்ஐஆர் ப்ராசஸ்லாம் சேர்த்து கூட இந்த 80% மார்க் இது வரைக்கும் நம்ம தொடரல. இந்த வாட்டி தொடரோம்னா தேர் இஸ் எ நியூ ஹோப் ஆர் ரே ஆஃப் ஹோப். அது எல்லாம் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னும் போது நம்ம எதுக்கு அந்த 12-15 பேசணுன்ற டைரக்டாவே வந்து இந்த இடத்துல நான் ஒரு கால்குலேஷன், நானும் ஒரு சின்ன ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருந்தேன். 30 இருந்தா யாருக்கு எவ்வளோ டென்ட், 35 இருந்தா யாருக்கு எவ்வளோ டென்ட். அந்த காம்படிஷனே வந்து தாவேக்காவோட 30 to 35 தான், திமுகவோட 35 to 30 தான். ஸோ இந்த இடத்துல ஒஸ்ட் கேஸ் வந்து ஒரு ஹங் அசம்பிளி வரும். அந்த ஹங் அசம்பிளி யாருக்கு ஃபேவரா போகணும் உள்ளபடியே சொல்றேன். இந்த நிமிஷத்துல யாராலையும் சொல்ல முடியாது. அது யாருக்கு ஃபேவரானா போகலாம். ஒரு கட்சி ஒரு நம்பர், ஒரு பெட்டரான நம்பர், ஒரு 90-95ல அலையன்ஸோட நிக்கலாம். இன்னும் 2 கட்சி ஒன்று 55ல இன்னொன்று 65ல நிக்கலாம். யாரை சப்போர்ட் பண்ணி அலையன்ஸ் போக போறாங்க? 98 சீட்டை எடுத்துட்டு ஆட்சி கிட்ட போக முடியாம 2016ல திமுக நின்னது இல்லை. எனக்கு அது ரிப்பீட் ஆக போகுதுன்னு தோணுது. அந்த வாட்டி எதை மிஸ் பண்ணுச்சோ தமிழ்நாடு, அந்த வாட்டி ஜெயலலிதா அம்மா அந்த கார்ட்ஸ் நல்லா பிளே பண்ணி அந்த நம்பர் வந்து அவங்களை கிட்ட வர இடம் பண்ணாங்கல்ல. இந்த வாட்டி அந்த கார்டு ஆப்போசிட்ல ஒர்க் ஆகி அவங்க 2 பேரும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுல எப்படி அலையன்ஸ் போஸ்ட் போல் ஒர்க் ஆகலாம்னா, நான் சொல்ல ஒஸ்ட் கேஸ் திமுக அதிமுக அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க வாங்கின சீட்ஸோட வெளில வருவாங்க. அவங்க சின்னத்துல நின்று வெற்றி பெற்ற சீட்ஸோட வெளில வர போறாங்க. தட் குட் பே ஹியூஜ் நம்பர் ஃபார் தாவேக்கா. இப்போ வாட் இஃப் அந்த 75-85 தாவேக்கா இருக்குன்னு என்னோட அசம்ஷன் சரியா இருந்தா, ஒய் வுடன்ட் விசிகார், காங்கிரஸ் ஆர், பாமக, கம்யூனிஸ்ட் எல்லாம் இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க? ஒரு நியூ ஃபோர்ஸ் உள்ள வரட்டும், ஒரு ஆட்சியில பங்கு சொல்லக்கூடிய ஒரு கட்சி வரட்டும், நமக்கும் இந்த 5 வருஷம் growth இருக்கும், யோசிக்கலாம் இல்லையா? ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள். இந்த நிமிஷத்துல இதுதான் சொல்லக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை. ஆனா தேர் ஆர் ஹியூஜ் ஹோப்ஸ் வித் அஸ். ஏன்னா எங்ககிட்ட ஒரு ஓட் நம்பர் கான்ஃபிடன்ட் அந்த நம்பரோட வரும்போது நாங்க ஏன் 14% அனாலிசிஸ்க்கு போகணும்னு கேட்குறேன். we start with 13 சொல்றேன். அப்ப அதுதான் எங்களுக்கு இந்த நம்பர் வாய்ப்பு அதிகம். we have a huge hopes for the ஆட்சி மாற்றம்னு சொல்றேன். ஓகே, கம் டு தி ஃபைனல் செஷன். இந்த இடத்துல இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், அதை கேள்வி கேட்குறேன்.
2 சைடுமே கூட்டணி கட்சிகள் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஏன்னா டிஎம்கேவே மெஜாரிட்டி மார்க் வர முடியலன்னா கூட்டணி கட்சிக்கு வேலை செஞ்சிருப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்படி வருது அப்படின்னா யூ ஹேவ் அன் ஆப்ஷன். டெல்லியில ஃபர்ஸ்ட் டைம் கெஜ்ரிவால் அந்த மாதிரி எய்தர் யாரை உங்க அரசியல் எதிரிக்கும் கொள்கை எதிரிகிட்ட இருக்கிற சீட்டை தான் நீங்க அவங்க கூட போனாதான் கோயலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அரசியல் எதிரியும் கிடையாது, கொள்கை எதிரியும் கிடையாதுப்பா, முடிஞ்சு போச்சுப்பா அந்த இடத்துல. அவ போவான், சரி ஓகே, அவங்க போவாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு எண்ணம் இருந்துச்சு, சரி வரட்டும். அது நான் ஏன் இப்போ பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அது நான் மே 4th அப்புறம் திருப்பி ஒரு நாள் 3 பேருமே மீட் பண்ணலாம், ரிசல்ட் வச்சு தொகுதி போகலாம். அப்போ வந்து இட் வில் பி ஃபன் அப்படின்னு ஃபன்ன்றதுல ஒரு திருப்பி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரெட்ரோஸ்பெக்ஷன் அவ்வளோதான். நான் ஒரு கேள்வி மட்டும் என்டிஏ சார்பாக கேட்க வேண்டியது. இப்போ திமுகவில் விஜயை அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹியூஜ் பீப்புளை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. என்டிஏல விஜயை அடிக்கிறதுன்னு ஒரு விஷயத்தில் வந்து ஈக்குவலாக அடிக்கிற விஷயத்தில் வந்து அண்ணாமலை மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தார். அண்ணாமலை எலெக்ஷன் கிட்ட முதல்ல அவர் ஸ்டேட் பிரசிடண்டாக இருந்தபோது விஜய் அடித்தார். பட் போக அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்ல விஜய் ஒரு 20% கிட்ட போவார் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறார். ஒய் அண்ணாமலை டிட் நாட் அட்டாக் விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்குல்ல, அதுக்கு உங்கள் இது என்ன? அண்ணாமலை ஏன் பண்ணணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவருக்கு எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, பதவியை மாற்றிய பிறகு நயினார் அவர்கள் ஆர்ஆர் அப்படின்னும் பொழுது ஒரு நேஷனல் மீடியாவுக்கு ஒரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் கொடுத்த பேட்டி, அவர் ஃபேஸாக இருப்பார் என்டிஏவுக்கு, தமிழ்நாடு முழுக்க ப்ரொபகேண்டா அப்படின்னு பரப்புரைக்கான முகமாக அவர் இருப்பார் அப்படின்னாரு. அந்த ஸ்கோப்பை அதில் அந்த ஒரு இடத்த ஏடிஎம்கே அகாமடேட் பண்ணுச்சா, என்ஷூர் பண்ணுச்சான்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. வாஸ் அண்ணாமலை ஹேஸ் கிவன் ஃப்ரீ ஹேண்டுங்கிற கேள்வி இருக்குது. அதை பிஜேபி கொடுக்க விரும்பினாலும் என்டிஏல இங்கே தமிழ்நாடு சீஃபாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணாங்களான்னு ஒரு கொஷின் இருக்கு இல்லையா. அப்போ நீங்கள் வந்து அது மியூச்சுவலாக இல்லாத போது உங்களுக்கு ஒரு டென்ட் வர்றதை நான் ஏன் போய் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஒருவேளை அண்ணாமலை யோசிச்சிருந்தா, மே 4th நான் பேசுகிறேன்னு இருக்கார் பல விஷயங்கள். ஐ எம் ஆல்சோ ஈகர்லி வெயிட்டிங் என்ன பேச போகிறாருன்னு பார்க்கறதுக்காக. பிஜேபி அந்த இடத்துல தொடாததுக்கு காரணம் நேரடியாக இன்னைக்கு இங்கே வந்து ஒரு மேஜர் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேக்கு அவர் ரிஸ்க்காக வராரு. ஏடிஎம்கேவே நீங்கள் அவரை நீக்கு போக்கா நாங்கள் டீல் பண்ணிப்போம் அப்படின்னு இருக்கும் பொழுது உங்களுக்கு வர சிக்கலை நான் ஏன் வந்து நான் ஏன் ஃப்ரண்ட்டில் வந்து என்ன கொடுத்து தடுக்கணுங்கிற கேள்வி வந்தால் அது பொலிட்டிக்கலி கரெக்டான டெசிஷனும் நான் பார்ப்பேன். அண்ணாமலை பேசியிருந்தேன். ஏன்னா 2024 அந்த என்டிஏ வாங்கின 18 அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ஹியூஜ் செட் ஆஃப் யூத் ஓட்டர்ஸ் இருந்திருப்பாங்க. அண்ணாமலைக்காக வந்த யூத் ஓட்டர்ஸ். அதுக்கு முன்னாடி கமல்ஹாசனை நம்பினவங்களும் கமல் இங்கே போன பிறகு டிஎம்கே வேண்டான்றவங்க. ஏன்னா அன்னைக்கு 2024 டிடிவி மேடையில் வச்சுட்டு அவர் பேசினதுங்கிறது ஹார்ட்கோர் ஆன்டி எடப்பாடியுமாக இருந்தது. ஸோ அந்த அப்பீலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கும் இல்லை. இப்போ யூத்தோட ஓட்டுக்கு கடைசியாக எங்கே போய் நம்ம நிற்கிறோம், உங்களுக்கு கோவிட் டைமில் நான் தான் ஆல் பாஸ் கொடுத்தேன்னு கேட்குற இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க. யூத்ஸ்க்கு நான் கவர்மெண்ட்டில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு ஒரு லிஸ்ட்டை உங்களால் கொடுக்க முடியல. நீங்கள் லாஸ்ட்டு ஆப்ஷனாக கடைசியில் எடுக்கிறது கோவிட் டைமில் நம்ம தானே பார்த்து செஞ்சோம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறீங்க. பட் அண்ணாமலை பேசியிருந்தால் அந்த அப்பீல் வேறு விதமாக இருந்திருக்கலாம். கம்ப்ளீட்டாக அந்த யூத்துங்கிற செக்டாருக்கு ஒரு விஜய் ஒருவர் தான் ஆப்ஷன் அப்படிங்கிற இடம் வந்திருக்கு இல்லையா. எப்படியும் அவங்க அங்கே தான் போகிறாங்க, அதை கண்டுக்கவே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்களோ இல்லை. அது அந்த யூத் ஓட்ஸ் போனாலுங்கிறத தாண்டியும் அண்ணாமலை சைலண்ட் பண்ணுங்கிறது அதில் ப்ராமினெண்ட்டாக இருந்துச்சான்னு எனக்கு ஒரு விஷயம் இருக்குது. நாளைக்கு தனக்கு காம்படிட்டராக த்ரூ அவுட் அது நீங்கள் ஸ்டேட்டு தழுவின அளவில் நாளைக்கு நீங்கள் அடுத்த ஒரு 20 வருடங்கள் கழித்து வெறும் யங் லீடர்ஸாக இருக்கக்கூடிய அளவில் எல்லா பார்ட்டிஸ்க்கும் அடுத்தடுத்த லீடர்ஸ் வரும்போது ஆப்வியஸாக அண்ணாமலை இருப்பார் இல்லையா. அப்படி ஒரு காம்படிட்டர் என்னுடைய மண்டலத்திலிருந்து வரக்கூடாது என்று இபிஎஸ் அவர்கள் நினைத்ததனுடைய விளைவாகவும் அது இருந்துதாங்கிற ப்ராடர் கொஸ்டின். அண்ணாமலைக்கு எந்த பிரச்சனையும் ரிபப்ளிக் டிவியில் கூட அர்நாட் ஒரு இன்டர்வியூ கூட்டணி எல்லாம் வச்ச பிறகு அப்படி தாங்க சொல்ல முடியும். நாங்கள் அவங்க வீட்டில் அண்ணன் தண்ணி கை நினைக்க மாட்டேன், தம்பி தெற்கால வருதுன்னா நான் மேற்கால போயிடுவேன் நான் சொல்ல முடியும். அது ஆன பிறகு அப்படிதான் பாலிட்டிஷியன்ஸ் பேச முடியும். இப்போ நாம் தமிழரை கூட அவ்வளோ கடுமையாக வச்சிருக்காரு. நாளை பின்ன பை சான்ஸ் அது அப்படி ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அந்த பர்சனல் இதை தாண்டி ஃப்ளெக்சிபிளாக போகக்கூடியதாகத்தான் பாலிட்டிஷியன்ஸ் இருப்பார்கள். சரி தவறு ஒரு பக்கம் சந்தர்ப்பவாதம்னு சொல்லலாம், இன்னொரு பக்கம் தான் ப்ராக்டிக்கல்னு நம்ம சொல்லிட்டு போகலாம். வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணுறோம், நமக்கு என்ன ஸ்டேக்ஸ் இருக்குது. அங்கே இருந்து செய்யக்கூடிய ஆர்கனைசேஷனை நடத்தக்கூடியவங்களுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும். ஸோ அது ஆப்வியஸ்லி அந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸை தாண்டி தான் பயணிக்கணும். மேபி அண்ணாமலைக்கு இதற்கு மே 4க்கு பிறகு நான் சொன்ன மாதிரி எல்லா அலையன்ஸ்குள்ளேயும் சில விஷயங்கள் மாறும் அப்படின்னு இல்லையா. 29க்கான ஒரு லாங்கர் ரன்ல ஒரு அகாமடேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நானும் பார்க்க ஆர்வமாக இருக்கேன். அவினாஷியை பொறுத்து ஒரு கேபினெட் பர்த் அப்படிங்கிறது ரீஷஃபில் ஆகப்பட்டால் நடக்கலாம் அப்படிங்கிறதும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவரை ஏன் யூட்டிலைஸ் பண்ணிக்கலங்கிறதுக்கு நேஷனல் பிஜேபி ஒரு பதிலில் கன்வின்சிங்காக
அவரை நம்பி பிஜேபிக்கு வந்த அவனுக்கு ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இருந்திருக்காது, இந்துத்துவா குறித்த புரிதல் இருந்திருக்காது. பாஜக ஒரு யூத் ஃபோர்ஸ், அண்ணாமலை வந்திருக்கார், அவரை நம்பலாம். அவர் யாரா இருந்தாலும் யங் யூத் ஃபோர்ஸ் which he attracted. ஆன்டி திராவிடியன் ஃபோர்ஸஸாகவே நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதாவது வந்து ஒரு ஆங்கிரி யூத் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இல்லையா, அப்படி இருந்தவங்களை கூப்பிட்டுட்டு வர்றதுல ஹி பிளேட் அ ரோல். அவரை தாண்டி நீங்கள் இன்னொருத்தர் ரிப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது கூட போக வேண்டாம். அது நீங்கள் அந்த ஓட் பேங்க்குக்கு நீங்கள் என்ன கன்வின்சிங்காக கொடுத்தீங்க? ஒய் வாஸ் ஹி ரிமூவ்டுங்கிறது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவரை நீங்கள் என்ன ஸ்டேஜில் கொண்டு போய் வச்சிங்க? ஒரு ப்ரமோஷன் கொடுத்த மாதிரியே தெரிலங்கிறது இருக்கு இல்லையா? அது ஒரு அந்த கூட்டணிக்கான லாஸாக போகும். அவர் ஒரு சிங்கிள் பர்சன் அப்படின்னு பார்க்காம அவர் கொண்டு வந்த அந்த ஓட் பேங்க்கு அது என்டையர் அலைன்ஸ்க்குமான லாஸாக பை சான்ஸ் போகுது அப்படின்னா, ஏன்னா நீங்கள் அங்கே போனவங்களை டிவிகேலேருந்து நீங்கள் என்னென்னு கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் அந்த எங்கோட்டஸை கூப்பிட்டு வருவீங்கிறது இருக்குது. அடுத்து அந்த அப்பீல் உங்கள் கையில் இருந்த ட்ரம்ப் கார்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்ன புரியலன்னா, ஆல்ரெடி ஆளுங்கட்சியாக இருந்து ஒரு ஸ்ட்ராங்கர் மிஷினரி இருக்கும் போதும் கூட அடுத்தடுத்து இருக்கிற கட்சிகள் வந்தால் ஸ்டாலின் அரவணைச்சு உள்ளே சேர்த்துக்கிறாரு. அது ஓவர் போர்டு ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற இடத்துக்கு இங்கே இருந்தவங்க உங்க கூட ட்ராவல் பண்ணவங்களே வெளியில் போனால் நீங்கள் அதை கண்டுக்கலைங்கிற இடம் இருக்குது. டிஎம்டிஏகேஓ எஸ்டிபிஐயோ இல்லை மற்ற பார்ட்டிஸோ நகர்ந்ததை நீங்கள் பெருசாக கண்டுக்கலையா அப்படிங்கிற அந்த கொஷின் இருக்குது. அப்போ அவரே அதில் சீரியஸாக அந்த எலெக்ஷன் எடுத்துக்கிட்டாரா, இல்லை அவர் ஓவர் கான்ஃபிடென்ஸில் இபிஎஸ் அவர்கள் ப்ளே பண்ணிட்டாரா அப்படிங்கிற கொஷின் எல்லாம் நமக்கு காலம் தான் உணர்த்தணும். நீங்கள் கேட்ட எல்லா கொஷினுக்கும் கேட்ட ஆன்சர் இருக்கு. நான் May 4th சொல்கிறேன். 2 பேருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச்.